எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். மச்சான், நான் கிளம்புறேன்டா. என்னடா அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஆயுத பூஜை வருதில்ல, முதலாளிக்கு கடையை சீக்கிரமாக திறக்க சொல்லியிருக்காரு. டேய், நீ எது இவ்வளோ சீக்கிரம் போகிறேன்னு எனக்கு தெரியாதா? அந்த ஃபிகர் குப்பை கொட்ட வரும், அது சைட் அடிக்க போகிறேன். நேற்று நைட்டு பிரச்சனை ஆயிடுச்சு, அது தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. வெளியூருக்கு வேலைக்கு வந்திருக்கிறோம், கவனமாலன்னா பிடிச்சி பிறந்தோட. ஒரு 5 நிமிஷம் இருந்தா குளிச்சுட்டு வந்துட்டு. ஏற்கனவே லேட்ரா, நான் கிளம்புறேன்டா. ரெடி வா மச்சான், வாட்ச்மேன் கல்லில் மாட்டுறாதரா, காசு கேட்பான். కాదు ఏంట్రా వారం రోజుల నుంచి డబ్బులు ఇవ్వకుండా తప్పించి తిరుగుతున్నారు. సరే వచ్చేటప్పుడు క్వార్టర్ పట్టరా. ఎరా వచ్చి ఏడాదైంది ఇంకా తెలుగు నేర్చుకోకుండా ఏం చేస్తున్నారా?
வணக்கண்ணா சார். ஏன்டா கடையை திறக்கிற நேரமாடா அது? பண்டிகை நேரத்துலையாவது சீக்கிரமாக கடையை திறக்கணுன்ற பொறுப்பு வேணாம். టెన్షన్ అవ్వదన్నా ఒక 10 నిమిషాలు ఆపత ఆరంభించలా కున్నా ఎందుకు పొద్దున్న అబ్బాయిని పట్టుకొని తిడుతున్నావు? ఏ పేపర్ సాப்பிடாத బిస్కెట్ తరేன் ఇది. తమ్ముడు ఒక ప్యాకెట్ సిగరెట్ ఇవ్వు. ఇక్కడ బృందావన్ కాలనీ 3rd స్ట్రీట్ ఎక్కడుంది? எந்த ஊர் சார்? ఏమి? இல்லை சார் பேப்பரை பார்த்தேன் தான். யோ அதை உள்ள வையா. நோட நம்ம ஊர் ஆளுங்களை எப்போனா தான் சார் பார்க்க முடியும். சந்தோஷத்தில் தான் கேட்டேன். தமிழ் பேசுகிற ஏதாவது ஒரு ஊருன்னு வச்சுக்க. ஆ இந்த பிருந்தாவன் காலனி 3rd ஸ்ட்ரீட் எங்கே இருக்கு? அதெல்லாம் தெரியல, நீங்கள் முதல்ல கிளம்புங்க சார். வியாபாரம் சார் இடம் அது. ரொம்ப தெரியுது அதெல்லாம் வச்சுட்டு அடங்கு. கையில் பேப்பர் தெரியுது, கொஞ்சம் பிஸ்டல் தெரியுது. எப்படி முடியா? நம்ம தெலுங்கு பேசினாலே தமிழ்னு தெரியுது. తమ్ముడు ఏమి వేணும் సార్? నీ పేరేంటి? ఏం సార్? పేరు பாண்டி. உங்களுக்கு என்ன வேணும்? నువ్వే కావాలరా. கைடு சார். நீங்க மேல கைடு நீங்க போலீஸ்ரா. என்னடா ஆச்சு? தூங்கிட்டு இருந்த மச்சான். எழுப்பு முருகனான்னு கேட்டாங்க. ஆமாம் என்ன பிடிச்சி வண்டியில் ஏற்றிட்டாங்க. வேற எதுவுமே சொல்லடா. దిగండిరా, దిగండి. సార్ పొద్దు నుంచి ఏంట్రా కొత్తగా డబ్బులు అడుగుతున్నావు? పర్మిట్ లేని బండిని సీజ్ చేస్తా. ఓ నడు. ఏంట్రా గుడ్లు అప్పగించి చూస్తున్నావు? పోండి అందరూ లోపల బండి. సెంట్రీ ఇంతకుముందు 8 మంది, వీళ్ళు 3, పైన ఒకడు, మొత్తం 12 మంది. ఉదయాన్నే వీళ్ళకి టిఫిన్ తీసుకొచ్చి పెట్టు. నడు. అవునవును, అందరూ చెప్పులు బయట వదిలేసి లోపలికి వెళ్ళండి. అన్నా సార్ చెక్ చేయండి వాళ్ళని. అలాగే సార్. బ్లేడ్ గిడ్ అన్న ఉన్నా ఉంటాయి. ఎక్కడ ఆపాను? బిల్డింగ్ మొత్తం రౌండప్ చేస్తారు. అప్పుడు నేను మన ఇన్స్పెక్టర్ ఇద్దరమే. ఆయన అప్పుడు సిఐ భయపడి పారిపోయాడు. నేను భయపడలేదు, ఒక్కడనే మొత్తం మేనేజ్ చేశాను. అదంతా నువ్వు చూసి ఉండాలి. నేను హాఫ్ అన్ అవర్లో డ్యూటీ అయిపోతుంది. ఏం చేయమంటావు? టాలెంట్ ఉంటే సరిపోదు, ఇన్ఫ్లుయెన్స్ ఉండాలి. హలో సార్, లాఠీ అన్నా పని ఉంది కదా. వద్దా? జేపీకి ఒక్క నిమిషం ఉండు. ఆ పింక్ కలర్ లాఠీలు అవి. ఇదే సెంటిమెంట్గా వర్కౌట్ అవుతుంది. అది త్వరగా సార్ ఒక్క నిమిషం సార్, నేను బయటకు వెళ్ళిపోతాను. చచ్చిపోతారేమో సార్. బాబోయ్.
పాపంటే బకెట్లో కొడతావా చచ్చుంటే ఎవడే సమాధానం చెప్పేది போயிட்டு அடிக்க முடியாது. எது கூட்டம் எதுக்கு அடிக்கிறாங்க தெரியல மச்சான். దర్శనం బాగా జరిగిందమ్మా. ప్రసాదం అందరికి పంచు. ఓకే సార్. నిలబెట్టారయ్యా అరగంట సేపు ప్రశాంత్ సింధు మీ ఆయన ఉద్యోగం సంగతి ఏమైంది? ట్రై చేస్తున్నారు సార్. నువ్వేం బాధపడమాకు. ఆ కంపెనీ అమ్మడిచ్చేది రికమెండ్ నేను చేయనా ఆ ఉద్యోగం మీ ఆయనకు వచ్చేటట్టు చేస్తాను. థ్యాంక్స్ దేవుడు రేపు నాకు ఫ్రెండ్లీ ఉంటుంది సార్. వాళ్ళకు కూడా ప్రసాదం పెట్టమ్మా. తీసుకోండి. తీసుకోండి అయ్యా. ప్రసాదం తీసుకోండి. తీసుకోండి. சார் பயங்கரமாக அடிக்கிறாங்க சார். எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப வலிக்குது சார். அந்த போலீஸ் மீட்டிங் சார். அந்த போலீஸ் கொட்டி இடி. ఇంకా డ్రెస్ ఉంచారా? డ్రెస్ ఒకటి తీసుకుంటే నా కొడుకులు ఇలా లోపలండి ఆడెలా గట్టిగా சரி சார். తమిళా ఏం చేశారా? ఇలా ఓవర్ నైట్లో కేసు క్లోజ్ చేయంటే ఎలా కుదురుతుంది? ఆయన కూడా ఇన్స్పెక్టర్ నుండి ప్రమోషన్ వేసి అయిన వాడే కదా. మీకు తెలీదా? మా పరిస్థితి కూడా కొంచెం అర్థం చేసుకోండి. ఇప్పుడే కుర్రోళ్ళు దొరికారు. పోయిన వస్తువులు లెక్క చూపించొద్దు. ఆ జేపీ బిల్డర్స్తో చెప్పి ఓ 10 లక్షలు రెడీ చేయించు. ఎన్నిటిలో చిల్లినారా? நான் பண்ண மச்சான். காலையிலே பிரச்சனை அண்ணன். என்னடா நேற்று நைட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான்டா. அன்னைக்கு கடையாண்ட காமிச்சியே இந்த பொண்ணு தான். காரில் போகிற அந்த அக்கா ஒன்று அப்படியே அடிச்சு பார்க்குதில்ல? அதான் நாங்கள் பார்க்காத மாதிரி நிற்கிறோம். அது போகிற காரே 50 லட்ச ரூபா இருக்கும் போல் இருக்கு. அதுக்கு நான் ஒன்று பார்க்குது. கடைக்கு புதுசாக வந்த வேலையை மட்டும் கவனிடா. பெரியவங்க சில வேலையெல்லாம் கவனிக்காத. டெய்லியும் நான் பார்க்குறதுக்கு இந்த டைமுக்கு கரெக்டாக வந்து நின்றோம். இதான் நம்ம சிக்னலு. ஓடி வந்து நிற்கும். பார்க்குறியா? அந்த அக்கா இந்த வீட்டில் வேலையை செய்கிறாங்க. நீ என்ன நினச்ச? நான் இந்த வீட்டு ஓனர் பொண்ணுன்னு நினச்சேன். அப்சல் பார்க்கில் தங்குற நம்மளெல்லாம் பொண்ணுங்க பார்க்குறதே பெரிய விஷயம். ஆனால் நான் நம்பி ஒரு பொண்ணு லவ் பண்ணுதில்ல. நம்ம கூட இருந்தால் எப்பயும் சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு பொண்ணு நினைக்குதுல்ல. அதான மேட்ரு. எது நைட்டும் கடைக்கு வந்துருந்துச்சுடா.
டென்ஷன் ஆகாதீங்க, ட்ரை பண்ணுங்க. హలో అమ్మా, హలో ఇంకో కాయిన్ ఉందా? హలో హలో ఫోన్ పనిచేయట్లేదా? செய்து பார்க்கறது ரொம்ப டென்ஷனாக இருக்கல மாதிரி தோணுச்சு. கையை தொட்ட ஆறுதலாக இருக்குன்னு லைட்டாக தொட்டேன், அதுக்கு கோச்சிங் போகிற மாதிரி போயிடுச்சு. ஊர் விட்டு உடந்து வெளியூர் வேலை செஞ்சால் அடக்க ஒடுக்கமாக இருக்கும்டா. சிகிச்சோல் மேலே பொண்ணு சுற்றினா இதான் நடக்கும். உனக்கு புரியலண்ணா, கடையை அடைச்சிட்டா தேட்டு நான் போனேன். నేను ఇక్కడ ఉన్నాను. அது எனக்காக காத்துட்டுச்சு தெரியுமா. மனுஷங்க ஒரு ஆறுதலாக இருக்கும் தாங்க கையை பிடிச்சேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே பாருங்கள், அழாதீங்க. பேர் என்ன? இல்லை, என் பேர் பாண்டி. శాంతి. మీకు తెలిసిన చోట ఎక్కడైనా పని ఉంటే ఇప్పిస్తారా? పని వేళ ఎక్కడైనా ఉంటే చెప్తారా? யாருக்கு? నాకే. ఇవ్వకు சரியா డబ్బు తరలేదా? అదంతా ఇస్తున్నారు, కానీ మా అమ్మ అందరూ ఊళ్ళో ఉంటున్నారు. ఎప్పుడైనా వెళ్ళి చూద్దామంటే కుదరట్లేదు. అందుకే சாந்தி அழாத, சொல்கிறது கிடையாது. எது வந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம். మేడం అస్తమానం వేరే ఊరు వెళ్తుంటారు. రాత్రులు సార్ మాత్రమే ఉంటారు. కష్టంగా ఉంది. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, எந்த பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். உனக்கு ஏதோ ஒரு இடத்துல நல்ல வேலை நான் வாங்கி தரேன். அதுக்குள்ளே எதனா பிரச்சனைன்னு வச்சுக்க, நேரம் நம்ம ப்ரொஃபஷன் ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே வந்துடு. வெங்கடேஸ்வரா ப்ரொஃபஷன், நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். నేను పిల్లలకి అన్నం తినిపించాలి, వెళ్తున్నాను. తినండి మీరు కూడా. వెళ్తున్నా. என் ஃபோன் நம்பர் தரேன், எதுனா இருந்தால். ఇప్పుడు ఫోన్ లేదు, రేపు పొద్దున కొట్టుకొచ్చి తీసుకుంటా. షాప్కి వస్తా. அதுக்குள்ளே எதனா பிரச்சனைனா பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற காந்தி பார்க்கில் தான் இருப்போம். வந்துடு, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா எப்படிண்ணா பாஷை தெரியாமல் எல்லாம் புரிஞ்ச மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க? நைட்டில் சார் மட்டும் இருப்பாருன்னு சொல்லுது. கையில் வேறு நகம்பட்ட காயம் மாதிரி இருக்கு. அதை வச்சு புரிஞ்சுக்க முடியாதா என்ன நடந்திருக்குன்னு. ஆனால் போலீஸ்காரன் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு, அதுக்கு உதவி செய்ய போய் நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுதுண்ணா. என்ன பிரச்சனை ஆகும்? சாந்தி, நீ தைரியமா போ, எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் கத்தாத, நான் ஏதாச்சும் கேட்ட பிரச்சனை ஆயிரும். நேற்று நைட் தெருவில் நின்று அப்படி கத்தும் போதே நினச்சேன் ஏதாச்சும் பிரச்சனை ஆகணும். நல்ல வேலை அப்சல் நம்ம கூட மாட்டலாம். இந்த அடிலாம் அவன் தாங்கியிருக்கவே மாட்டான். டேய், உன்னையோட அப்படி கதை சொல்லுது. நீ సైట్ ఎదిగితే నామే சேர்ந்து అడి వాంగ వేண்டிయదా இருக்கு. సార్ తలుపు తీయండి సార్, కడుపు పోతుంది. ఆలస్యం అయితే ఇక్కడే వచ్చేసేటట్టు ఉంది. నాకేం ఇబ్బంది లేదు. మీరే బదులు చెప్పుకోవాలి. కొత్తగా వచ్చిన బ్యాచ్ వచ్చి తల మొక్కు తీసుకొని వచ్చి தெரிஞ்சுరా. சீக்கிரம் பிடிச்சிருக்கு. இல்லைடா, லேசாக வீக்கமாக தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. தண்ணி பழம் பார்த்துது. அச்சா அப்சலு, அப்சலு ஒன்று எப்படா பிடிச்சாங்க?
நேற்று நைட்டுண்ணா என்னடா பண்ண? நான் ஒன்றுமே பண்ணலண்ணா. ஒன்றும் பண்ணாமே போலீஸ் பிடிச்சாங்க. நேற்று நைட்டு படம் பார்க்க போயிட்டு வரலண்ணா. போயிட்டு வர வழியில் సార్ ఎక్కడి నుంచి వస్తున్నావు? పడం பார்த்துட்டு సార్. ఏం పేరు? அப்சல் சார். అల్ఖైదానా ఎస్సా? சார் இல்லை சார், நான் தமிழ்நாட்டிலேருந்து வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கேன் சார். అయితే ఎల్టీటీయా? சார் இல்லை சார், தமிழ் சார். రే తమిళ అంటేనే కదరా. బృందావన్ కాలనీ థెఫ్ట్ కేసులో తమిళ కూరలను ఎత్తుకుతున్నాగా. ఇదంతా మిగతా వాళ్ళందరూ బయటకు వస్తారు. சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். நான் இங்கே வந்து 3 வாரம் தான் சார் ஆகுது. తెలుసులే. கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு அடித்து கேட்டேங்கண்ணா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் காந்தி பார்க்கில் ரொம்ப நாளாக இருக்கீங்கன்னு சொன்னேன். காலையில் ஆனால் போட்டு பெருமை இல்லைண்ணா. அச்சா, அப்போ நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டு உன் லவ் மேட்ருக்குள்ள போலடா. வரது ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கோண்டா. என்னன்னு தான் தெரியல. ఏరా ఒప్పుకుంటారా? ఒత్తుకురేనని కేకరారా తడా సార్ ఏమీ ఒప్పుకోవాలి సార్. సార్ ఏం ఒప్పుకోవాలని అడుగుతున్నాడు సార్. కేసు పూర్తి చేయడానికి ఏమైనా చేయొచ్చని కొద్ది రోజులు నువ్వే చూస్తావు. బ్లడ్ క్లాట్ అయితే ఓడి తీసి నా కొడుకులు పరిగెత్తించండి. రెడీ అయిన మళ్ళీ కాళ్ళు కట్టండి. இல்லைன்னு சொன்னதுன்னா ஒத்துக்குதான் இல்லைன்னு தெரியும். சும்மா ஒத்துக்குன்னு ప్రసాద్, కంపౌండర్ వచ్చారు. అందరినీ త్వరగా తీసుకెళ్ళండి. ఇదిగో వెళ్తున్నాం మేడం. మిమ్మల్ని ఇన్స్పెక్టర్ గారు చూస్తుండండి. తీసుకొస్తా. மச்சான் இங்கே பாதி பால் உள்ளார நினைக்கிறா. ரொம்ப பிடிக்குது. எங்கள் அம்மா சொல்லுவாங்கடா, உனக்கு பல்லு தான் ரொம்ப அழகாக இருக்குன்னு. பார்க்க ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. மேடம், உன்னை மறந்து வச்சுட்டீங்க. ఇలాంటి సిచ్యువేషన్లో నాకు ఒక ఫోన్ దొరికితే నాకు తెలిసిన వాళ్ళకి ఎవరికైనా ఫోన్ చేసి నేను ఎక్కడున్నానో చెప్తాను. 2 నిమిషాలు వస్తాను. எங்கள் போலீஸில் பிடிச்சிட்டாங்கண்ணே. ஆர்கபுரம் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்கண்ணே. தெரியலண்ணே, முருகனை அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிட்டாங்கண்ணே. பயப்படாதீங்கடா, கடையை திறந்து போட்டு எங்கே போனேன் நானே பதறிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து கூட்டு போயிண்ணே. பாண்டி பாண்டி பாண்டி
அண்ணா என்னடா ஆச்சு? எதுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்கன்னே தெரியலண்ணா. ஏ பாண்டி அழுவாதரா. இல்லைண்ணா அண்ணா எப்படியாவது வேலையை கூட்டு போயிடுண்ணா. அடிச்சு பல்லாம் அடிச்சுட்டாங்கண்ணா. போலீஸ்காரங்க என்னென்னமோ சொல்றாங்கடா. எனக்கு பயமா இருக்குடா. பெரிய பெரிய இடத்துல எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கலாம்ல. இல்லைண்ணா 1 கோடி ரூபாய்க்கு மேல கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்கடா. இல்லை காலைல 5 மணிக்கு வந்தா நைட்டு 11 மணி வரைக்கும் கடல தானே இருக்கேன். எதுவும் பண்ணலண்ணா. நீ சொல்லுண்ணா. சொல்லி இங்கேருந்து கூட்டு போட. தப்பு பண்ணியிருந்தா ஒத்துக்கங்கடா. அண்ணா எதுவும் பண்ணலண்ணா. எனக்கு தெரியும்டா. போலீஸ் ஒத்துக்கணும்ல. అక్కడి నుంచి నేను మాట్లాడుతున్నావు. இருங்கடா வந்துடுறேன். அண்ணே அண்ணே ఎవరు నువ్వు? నా పేరు సుబ్రాయ్. అண்ணే బృందావన్ కాలనీలో దొంగతనం చేశారని పట్టుకొచ్చారు సార్. అన్నా కూட்டு పోయినా ఏ ఉట్టు పోయినా వాళ్ళలో ఒకడు దొంగతనం చేశాను ఒప్పుకున్నాడే. వాళ్ళే చేసి ఉంటారు. 1 ఏడాదిగా నా దగ్గరే పనిచేస్తున్నారు సార్. మంచి. అవునా? సార్తో నేను చెప్తాను. 2 బండిల పేపర్ స్టేషన్లో ఉన్న అందరికి బిర్యానీ ఇప్పించండు. சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க. நிறைய அடிச்சிட்டாங்க. தப்பு ஒத்துக்கிட்டா ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா. சார் நான் ஒன்று வைப்பலாம் சார். இங்கே கால் பல்ல அடிச்சு விட்டுருங்க சார். ஊர் விட்டு ஊர் வேலைக்கு வந்து இதெல்லாம் தேவையாடா உங்களுக்கு? நீங்கள் தான் திருநீங்கன்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான்டா. சார் திருநன்னு ஒத்துக்க சொல்லி அடித்தாங்க சார். ரொம்ப வலி தாங்க முடியல சார். அதனால தான் சார் திருநன்னு சார். அண்ணன் நிஜமான ஒன்று பண்ணல சார். இதெல்லாம் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. வேணா ஒன்று பண்ணலாம். நம்ம நேராக ஐயா கிட்ட போவோம். ஐயா நாங்கள் செய்யாத தப்புக்கு எங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, ஏதாவது ஒரு சின்ன கேஸை போட்டு எங்களை விட்டுணுங்கன்னு சொன்னால் அவர் பண்ணி கொடுத்துருவார். என்னடா ஐயா கிட்ட பேசிடலாமா? சார் ஒத்துக்கிட்டு அடிக்க மாட்டாங்களா சார்? டேய் உங்களை கோர்ட்டு கூட்டு போகிற வரைக்கும் அடிக்க மாட்டாங்கடா. உங்களுக்கு பிரியாணி, பீடி, சிகரெட்டு, சரக்கு எல்லாம் கொடுப்போம்டா. இல்லை சார், நாங்களாம் ஆளுக்கு ஒரு பிரச்சனையால் ஊரை விட்டு ஓடி வந்திருக்கோம் சார். எப்படியாவது பெரிய ஆள் ஆகிட்டு தான் ஊருக்கு போகணுன்னு ஒரு இதோடு இருக்கோம் சார். வேலை செஞ்சிட்ருக்கோம் சார். இப்போ ஒத்துக்கிட்டா தப்பாகிடும். ஆந்திராவில் நடக்கிறது எப்படிடா தமிழ்நாட்டில் தெரியும்? ஹெட்லைன்ஸில் வர கேஸ் இல்லைடா அது, திருட்டு பிட் நியூஸ் தான் சார். வேறு எப்படி ஒன்று பண்ணலாமா சார்? நான் தமிழில் பேசுறது நீங்கள் அவர்கிட்ட தெலுங்குல சொல்லுங்கள் சார். நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏதோ தமிழ் பசங்க கஷ்டப்படுறாங்க, உதவி செய்யலான்னு பார்த்தா என்ன உனக்கு வேலை செய்ய சொல்றியா? உங்களுக்கு எல்லாம் அந்த ஆளுக்கிட்ட அடிவாங்க சத்தாதான் நடத்துவார். రేయ్ అవన్నీ తీసి శుభ్రం చేయండి, మెత్తకు కనబడకూడదు. తేండి తేండి. ரமேஷ் ரெடியாரு. சரிங்க. ஓ வண்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்க, வந்துட்டு இருக்கான். ஏய் ஆப்பு. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். పోలీసు వాళ్ళు మడగిட்டாங்க. எங்கே? ఎక్కడి నుంచి వస్తున్నారు? చెన్నై. ఎక్కడికి వెళ్తున్నారు? బృందావన్ కాలనీ. ఫోటో ఐడి ఉందా? திருப்பி இந்த ஏரியாவில் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் கோர்ட்டுக்கு வரும்போது பார்த்துக்கலாம். பிடிச்சிட்டு வந்தாங்க, எதுவுமே சொல்லாமல் வச்சாங்க. சின்ன திருட்டு கேஸ் தான், ஒத்துக்கிட்டா தப்பு இல்லைன்னாங்க. ஓனரை விட்டு பேசினாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் டைமுக்கு கரெக்டாக ஒரு வேலை சோறு வச்சிடுறாங்கடா. அப்போ நம்ம சாப்பிட்றது அவங்களுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. நம்ம பிரச்சனையை அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடாதுடா. ஒரு வேளை சாப்பிட வாங்கி கொடுக்காம சாப்பிட்டு விட்டாங்க. இவங்க கிட்ட அடி வாங்கி சாவறதுக்கு அதை எதிர்த்து சாப்பிடாம இருந்து சாவறதே மேல்றா. ఇంకా తినకుండా ఉండారేంట్రా? ఈ తమిళోళ్ళు తినట్లేదు సార్. అరవోడా ఎందుకు వద్దంటున్నావురా? எல்லாம் அனுப்புற வரைக்கும் சாப்பிட மாட்டோம். తినకుండా బయటికి ఎలా వెళ్తారు నేను చూస్తా. బయట దొంగలందరూ బయటకు రండి.
52 అని చెప్పాలరా. సార్ మేము 2 బైక్లే సార్ కొట్టేసాం, మీరు 52 కొట్టేసామని చెప్పమంటే ఎలా సార్? అరే ఒప్పుకుంటే కొట్టరు, లేదంటే ఒప్పుకునేదా కొడతానే ఉంటారు. எதிர்க்கு ஹோட்டலில் கொத்து பரோட்டா போடுறேண்ணா. ஆமாண்ணா கேட்குதுண்ணா, எனக்கு காதில் இருந்து வயிறு வரைக்கும் கேட்குதுடா. அப்போ சாப்பிட்றலாமாண்ணா? మీకు చంపుతావా ఏంటి? సాపడామ ரொம்ப కష్టం వలడా. విశ్వేశ్వరరావు సార్, ఈ కేసు పూర్తవడానికి ఎన్ని రోజులు పడుతుంది? 2 రోజులు అయిపోతుంది సార్. నీ అబ్బా పని తెలుసా తెలియదరా నీకు? ఇంకా 2 రోజులు పడుతుందంటే ఏం పీకడానికి ముందే అవుతుందని చెప్పావు. అయిపోతుంది సార్, జస్ట్ 2 డేస్. స్పీకర్ లైన్లో ఉన్నారు సార్. మైక్ 52 మైక్ 10 సార్. ఎస్ సార్. ఓకే సార్. ఏమయ్యా నేను నకిష్ను పడుకోమన్నానా? కేసునిగా క్లోజ్ చేయమన్నాను. చీఫ్ సెక్రటరీ ఎస్పీకి ఫోన్ చేసి ప్రెషర్ చేస్తున్నారు. రేపు ఎఫ్ఐఆర్ ఫైల్ చేసి రిమాండ్కి పంపుతామని చెప్పబోతున్నాను. నీ వల్ల కాకపోతే సెలవు పెట్టేళ్ళు, నేను వేరే ఎవరితోనైనా చేయించుకుంటాను. டேய் பாண்டி, நீங்கள் இங்கேருந்து வெளியே போனல, அப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். தீருன்னா சாப்பிடாம இருந்தால் வெளியே விட்டுருவோன்னு நினச்சியா? திருநன் ஒத்துக்கலன்னா நீங்கள் இங்கேருந்து போன தான் வெளியே போக முடியும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் பண்ணல సార్. ఆ బృందావన కాలం తెప్టి కేసు చాలా ప్రాబ్లం అవుతుందయ్యా. వాళ్ళు తొందరగా ఒప్పుకునేటట్టు చూడండి. లేదు సార్, ఇంకా ఒక్క ముద్ద కూడా తినలేదు. వాళ్ళని వదిలేసి ఇంకొకరిని ఫ్రేమ్ చేయడమే ఈజీ అనుకుంటాను. అంతలా కొట్టాం మరి. వాళ్ళలోకి ఇప్పుడు ఒకటికి సీరియస్గా ఉంది. వదిలేస్తే బయటికి పోయి ఎవడతానని చెప్తే భోజనం చేయకుండా ఉన్నారు, కొట్టాక చచ్చిపోతే? அங்கே போய் நில்லுங்க. ஆ, మూడు రోజుల నుంచి తినట్లేదా? ఈ ఐడియా ఇచ్చింది ఎవడు మీకు? ఎంత పట్టుదలగా ఉన్నారంటే ఒప్పించడం కష్టమేనాయా? పంపించి ఎలాంటిరా? சொல்லிட்டாரா? హోటల్లో డబ్బులు పిచ్చి కొట్టలేదని సంతకాలు తీసుకుని పంపించండి. వెళ్ళండి.
ఇదిగో ప్రసాద్ సార్ సార్ పేరు చెప్పి వీళ్ళకి హోటల్లో 2000 ఇప్పించు. అలాగే సార్. తినేసి వచ్చి సంతకం పెట్టాలి మనం. ఏరా తినకుండా ఉండి ఎస్కేప్ అయిపోయారా? వెళ్ళండి వెళ్ళండి, వస్తున్నా. அண்ணா இவர் கொஞ்சம் நல்லவர் தான் போடுறதுண்ணா. వెళ్ళి తీసుకోండి. ఇక్బాల్ బాయ్, ఇన్స్పెక్టర్ గారు ఆ కుర్రాలకు 2000 రూపాయలు ఇవ్వమని చెప్పారు. தேங்க்ஸ்ண்ணே. ஸ்டேஷன் போட்டு கையெழுத்து போட்டு நேராக ஊருக்கு கிளம்பிடலாம்டா. என் பொண்ணையும் கூட்டு போயிடலான்னு இருக்கேன். மச்சான் ரொம்ப பசிக்குது, இங்கே சாப்பிட்டு போயிடலாமா? இல்லை 2 ஆம்லெட். இந்த ரத்தம் ராபாயில் எனக்கு சிக்கன் லெக் பீஸ். మొదటి రోజే నేను చెప్పినట్టు చేస్తుంటే ఏ సమస్య లేకుండా పని జరుగుండేది. சார். வாங்கப்பா, வந்து கையெழுத்து போட்டு போங்க. சரி சார். காசு கொடுக்க சொன்னேன், எனக்கு கொடுத்தாங்க. வாங்கிட்டு சார். சார் அங்கே சாப்பிட்டேன் சார். பல்லில் எடுத்தனால அந்த கறி மட்டும் கிடைக்கும்ல சார், மற்றபடி நல்லா சாப்பிட்டேன் சார். சார் சில்லறை வாழைப்பழம் கொடுத்தாங்க, வேணுமா சார்? வேணாப்பா, நீங்கள் சாப்பிடுங்க. சார் கையெழுத்து போட்டால் கிளம்பிடுவோம் சார். கடலில் சார் போ, உள்ள போ. தேங்க்யூ சார். போ. కొత్త బాటిల్ వేసుకోకుండా ఎప్పుడు చూసినా சாப்பிட்டீங்களா மேடம்? சாப்பிட்டோம் மேடம். சாப்பிடாம கலாட்டா பண்றீங்க. ட்ரெஸ் கட்டு. 3 రోజులుగా తినని కుర్రోళ్ళని కొట్టడానికి మనసు ఒప్పలేదురా, అందుకే తినేటట్టు చేశాను. నాకు వేరే దారి లేదురా, మిమ్మల్ని ఒప్పించి తీరాలి. నన్ను మాత్రం ఏం చేయమంటారా? పైనుంచి ప్రెజర్ ఎక్కువ. మీకు నిమిషం టైం ఇస్తున్నాను రా, ఈ లోపల మీరే ఒప్పుకోవాలి. లేదంటారా చిన్న కుర్రోళ్ళు తినకుండా ఉండారు, ఇవేమి చూడను. நாங்கள் திருடல சார். రైట్ రా, బాగా నొప్పిగా ఉందా ఏంటి? పెయిన్ ఉంది సార్, టాబ్లెట్ కొడతాను సార్. సరే అది అందుకో. రేయ్, చుట్టుపక్కల స్కూళ్ళు ఇళ్ళు ఉన్నాయి, కొట్టినప్పుడు సౌండ్ రాకూడదు. సౌండ్ వచ్చిందంటే రేయ్ ఆ బాబు చూసావుగా, నువ్వు సౌండ్ చేసినా నువ్వు కింద పడ్డా వాళ్ళ కోటింగ్ ఉంటుంది. ఈ చేయలేదు నీ కోటింగ్ ఉంటుంది. సరేనా? తిరుగు.
அங்கே திருடல சார். நீங்கள் அவ்வளோ அடித்தாலும் அதானே சார் உண்மை. எல்லாம் தாங்கண்ணே நைட்டுக்காக சாப்பாடு கிடைச்சிருக்கிறேன். என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா அப்படி அடி வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போகிற? அந்த நிஜமான திருடங்களை பிடிக்கிற வரைக்கும் தானே. நீங்கள் தான் உண்மையான திருடனுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய், இதை ஒத்துக்கிட்டு அந்த ஒரு கேஸோடு விட்டுருவாங்களாண்டா. அங்கே தான் திருடவே இல்லையானே, அங்கே ஏன் நான் ஒத்துக்கணும்? அவங்க முடிவு பண்ணிட்டா விட மாட்டாங்கடா. மற்ற பசங்கள்லாம் திருடணும்னு ஒத்துக்கிட்டாங்க, நீயும் ஒத்துக்கிட்டாக்க பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்கப்பா. திருடு போனது யாரோ பெரிய அதிகாரியோடைய சொந்தக்காரங்க வீட்லையும். கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே திருடு போயிருக்கான். இந்த கேஸை முடிக்கலனா இன்ஸ்பெக்டர் வேலையே போயிரும்னு சொல்கிறாங்கப்பா. அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ண முடியும்? இந்த பாருப்பா, திருடு போன வீட்டில் இருந்த ஒரு அம்மாவை கட்டு போட்டு தான் கொலை நடந்திருக்கு. அதில் ஒருத்தர் தமிழில் பேசியிருக்கான். அவங்கள தேடிட்டு இருந்த ஏரியாவில் தான் உன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இவங்க கிட்ட மாட்டியிருக்கான். அவங்க கேஸ் எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணப்போ இங்கே அட்ரஸ் இல்லாமல் இருக்கிற நீங்கள் மாட்டினீங்க. உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் இதான் பண்ணியிருப்பாங்க. எப்படி உங்களை ஒத்துக்க வச்சிடலான்ற நம்பிக்கையில் தான் கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒத்துக்கலை, அதனால் இன்னும் எஃப்ஐஆர் கூட போட முடியல. உங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது, அதனால் ஒத்துக்கோங்க. அங்கே தான் திருடவே இல்லையா சார்? அரே ஏன்டாயா நோவோ, அதாவது திருட்டு போன பொருளுக்கெல்லாம் பணத்தை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் திருட்டு ஒத்துக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். காலையில் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஜட்ஜு கேட்பாரு திருடுனீங்களான்னு. ஆமான்னு ஒத்துக்கோங்க. 3 மாதத்தில் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனை முடிஞ்சிடும். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நாங்கள் திருடவே இல்லைன்ற எங்களை போய் ஒத்துக்க சொல்கிறீங்க? ఎంతమంది చెప్తున్నా మళ్ళీ మళ్ళీ అదే సార్ నేను మాట్లాడతాను సార్. చూడు ఇంతమంది చెప్తున్నా మర్యాద లేకుండా. చెప్తాను సార్. பாண்டி, 30 வருஷம் நான் தெலுங்கான்னு போய் சொல்லி இந்த ஊரில் கடை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. என் குடும்பத்துக்காக சேர்த்த சொத்தையெல்லாம் இங்கே தாண்டா முதலீடு பண்ணி வச்சுருக்கேன். நீ ஒத்துக்கலைன்னா என் மேலேயும் கேஸை போட்டு உள்ளே தள்ளுவேன்னு மிரட்டுறாங்கடா. ஒத்துக்கடா. ஏய் பாண்டி, உன் கூட இருக்கிறவங்களுக்கு உன்னால் கஷ்டம், உனக்கு வேலை கொடுத்தவருக்கும் உன்னால் கஷ்டம். இவங்க எல்லாரும் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நாளைக்கு ஐயா வந்து திரும்பி யார் கேட்பாரு, ஆமான்னு சொல்லு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நிம்மதியாக ஜெயிலுக்கு போயிடலாம். ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு வேலை தரேன். ஏய் பாண்டி, என்னை பிரச்சனையில் மாட்டி விட்றாதடா.
కరెక్ట్గా సన్షేడ్లో ఏరినా. గుడ్ మార్నింగ్ సార్. వాపా ఎలా చేశారు చూపించండి. లోపలికి రండి. என்னடா రావు ఏంటి ఆయన కాల్ చేశారు? ஏறு. సార్ இந்த பக்கம் தானே ஏறினீங்க? కాల్ చేశాను సార్. ஏறா. లైన్ కలవలేదు. வாங்கடா, இந்த பக்கமாக வந்து சன்ஷேடில் ஏறினீங்களா? அப்படி தானே ஏறணும்னு சொன்னீங்க. ஆமாம் சார். சரிங்க. ఏమయ్యా పోయిన వస్తువులన్నీ రికవర్ చేశారా? బంగారం అమ్మేశారు సార్. ఆ డబ్బుని మనం రికవర్ చేసాం. ఏంట్రా వేడి చూస్తున్నావు? తలుపు తెరిచావు కదా రే. ఆ రోజు నువ్వే కదా చేపెట్టి తీసావు. ఇప్పుడు తీసి చూపించు. సరే, రూమ్లోకి వచ్చిన తర్వాత ఏం చేశారా సార్? మీరు రూమ్లోకి వచ్చినప్పుడు పడుకుని ఉన్నారు కదా వీళ్ళు. పడుకున్న వాళ్ళు ఏం చేశారు சார்? இங்கே படுத்திருந்தாங்க. நான் வந்து இந்த இது இருக்குல்ல, இதை எடுத்து அவங்க மேலே போட்டு அமுக்கி பிடிச்சிக்கிட்டேன். ఓహో. ఏ రావ్, ఏ వెపన్స్ ఏరా? ఈ వెపనేనా సార్? ఈ వరణ కత్తేనా? సార్. ఎవరు తీశారు? మురుగన్ సార్. ఓ కమాన్ కమాన్ డార్లింగ్ రా. ఆ వెపన్ తీసుకున్నావా? తీసి ఏం చేసావు? అదే తీసి ఏం చేసావు? అదే నోరు ముట్టు గుంటూరు కట్టు అదే ఎలా చేసావు చూపించు. இங்கே படுத்திருந்தாங்க சார். இப்படி பிடிச்சிக்கிட்டு సార్. తర్వాత తాళాలు ఎవరు తీశారు? బీరువా తాళాలు நான் தான் சார். అది నువ్వే లీడర్. దాదా దళపతి దా. రే తాళాలు ఇవ్వండి. ఇక్కడ ఎట్లా చేశారో అట్లానే కోర్టులో అంతా చెప్పాలి. అర్థమైందా? எப்படியாவது சார் மீட் பண்ணி பேசுங்க. చూసుకున్నారా మీరు? ఇరంగ కేకే கூட்டு போவானா? அவர் எங்க கூட்டு போனா எனக்கு தெரியும். சீக்கிரம் எடுத்து வாங்கடா. நானும் போலீஸ் தாயா. எஸ், சொல்லுங்க முத்துவேல். ஐயா, கேகே கோர்ட்டில் சரண்டர் ஆகிட்டார். இது சொல்கிறதுக்கு தான் அவர் வர அங்கே போய் உட்காந்துட்டீங்களா? வெக்கமா இல்லை? இல்லைங்கய்யா, இப்போ கூட நீங்கள் நினச்சா தூக்கிடலாங்க ஐயா. இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி உங்களுடைய பேட்ச்மேட் தானுங்க. நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்க. சரி, அவர்கிட்ட பேசிட்டு உங்கள் லைனில் வரேன். రామకృష్ణపురం పోలీస్ స్టేషన్ రిమాండ్ అక్యూస్. రండి. ఇక్కడే ఉన్నా. எழுதுருங்க. எங்களுக்கு வேலை தெரியாது சார். ஐயா ரொம்ப நல்லவர். நாங்கள் தான் திரும்ப எல்லாருக்குமே ரொம்ப பிரச்சனை. 2 மாதத்தில் விட்டுருவாங்களா சார்? விட்டுருவாங்கடா. ஐயாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தாங்க. இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க. ஐயா ஒரு கூடவே உங்களை வச்சு பாடுறா. வா. దొంగతనం చేశామని ఒప్పుకుంటారా? $15 days ரிமாண்ட். ஐயா எதுவுமே பண்ணல. அடிச்சு ஒத்துக்க சொல்றேன் ஐயா. நான் எதுவுமே பண்ணல. போடா. இங்க பேச பாரு. எங்கடா பேசுறது? நான் சொல்றதா உண்மை. நான் பலிகள் வேலை செய்றேன். கோழிகள் வேலை செய்றேன். இவன் மெயினா வேலை பாரு.
ஊர்ல இருந்து இங்க சம்பாதிக்கிறேன் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது என்ன அடிச்சு ஒத்துக்க சொல்றாங்க సార్ మేమేం కొట్టలేదు పిలిపించి అడిగాము మేము కొట్టలేదు కదా కొట్టామా కొట్టలేదు చూడండి సార్ మేము కొట్టలేదు ఈజ్ మెంటల్లీ ஒத்துக்க சொல்றாங்க பாருங்க எப்படி அடிச்சுக்காரு சட்டை கழிச்சு அடிச்சு சொல்லுடா ஐயா తెలుగు తెలీదా ఎవరికైనా తమిళ తెలుసా నాకు తెలుసు సార్ తమిళు నీ ట్రాన్స్లేషన్ నేను నమ్మాలా సార్ తమిళనాడు పోలీస్ డిపార్ట్మెంట్ నుండి వచ్చిన కొందరు పోలీస్ ఆఫీసర్స్ ఒక అక్యూజ్ని కస్టడీలోకి తీసుకోవడానికి వచ్చారు. Your Honor, he is an absconding accused. There is an NBW against him. We have come on duty as a special team to arrest him, Your Honor. Your Honor, కోర్టులో సరెండర్ అవ్వడానికి వచ్చిన నా క్లయింట్ని కోర్టు లోపలే ఇలా కిడ్నాప్ చేయడానికి ప్రయత్నించారు. No, Your Honor. We tried to arrest him outside the court premise only. మేడం, ఫస్ట్ కోర్ట్ మ్యాజిస్ట్రేట్ గారు తమిళనాడు పోలీసుల్ని రమ్మంటున్నారంట. 1వ నెంబర్ కోర్టులో జడ్జి గారు మిమ్మల్ని పిలుస్తున్నారు, మీరు అక్కడికి వెళ్ళరండి. No, madam, this is a government interested case. If you can prioritize this. వీడితో వెళ్తే నా లైఫ్కి చాలా డేంజర్ మేడం. మేడం ప్లీజ్. అలా కుదరదు, మేము రిమాండ్కి పంపిస్తాం, మీరు అక్కడికి వెళ్ళి కస్టడీలోకి తీసుకోండి. మూడు సంవత్సరాల ముందు పట్టాభిరామ్ పోలీస్ స్టేషన్లో పుట్టప్ కేసులో సస్పెండ్ అయ్యావా? కానీ అది వేరు ఈ కేసు వేరు சார். புட்டப் கேஸில் తీసుకున్నావா లేదా? நாங்கள் வரும் கை காசில் கொண்டு உட்காந்ததெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. தான் நினைக்கிறேன். ஹலோ, கோர்ட் பில்டிங்க்கு வெளியே கூப்பிட்டு வர வரைக்கும் தான் அவங்க பொறுப்பு. அதுக்கு மேலே எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். I just want to know what these boys are saying. Can you translate it to Telugu? Your Honor, I can translate to English. Yes, go ahead. என்ன பிரச்சனை? ஐயா, நான் மளிகையில் வேலை பார்க்குறேன். நீ கூட நீ காலை சிக்கிட்டு அவங்க வந்தீங்க, நான் கூட உங்களை தப்பா நினச்சிடையா வந்து அடிச்சுன்னு அடிக்கிறாங்க. நாங்கள் தமிழ் பேசுறதுனால ஒத்துக்க சொல்கிறேன். சரி, பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. கோஆப்ரேட் வித் மீ. இருங்க, நான் பேசுகிறேன். யுவர் ஆனர், they were not given a chance to tell what they wanted to, Your Honor. They were forced not to tell anything in front of you, but accept the crime. This is what all accused say. No, Your Honor. Personally, I know one of these boys. I have seen him working in a provisional store. I can vouch for him. You can go. దీనికి ఏమంటావ్యా? సార్ వీళ్ళు తమిళు, ఆయన తమిళు. అయితే తమిళ సంగతి మీకు తెలియదేమో సార్. వీళ్ళని సేవ్ చేయడానికి ఆయన అబద్ధం ఆడుతున్నాడు సార్. కొంచెం ఆలోచిస్తే మీకే అర్థం. నన్ను ఆలోచిద్దామంటావా? ఇక్కడ నిలబడు సార్. రాటు రావ్యా. అటుపక్క తిరుగు. ఈరోజు కోర్టు అయ్యే వరకు ఇక్కడే నిలబడు. బాబో, మిమ్మల్ని ఎవరిని రిమాండ్ చేయట్లేదు, ఇంటికి వెళ్ళండి. పోలీసులు ఎవరైనా వాళ్ళకి చెప్పండి, తర్వాత కేసు రమ్మను. టైం లేదు సార్. సుమంత్ అటుపక్క తిరుగు. కోర్టులో రిమాండ్ చెప్పారు కదా, ఇక్కడేంటి పని? బయలుదేరండి. ஏ பாண்டி, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு பேசாமல் ஊருக்கு கிளம்புங்க. இனிமேல் நீங்கள் இங்கே இருந்தால் பிரச்சனை தான். இந்த அப்படி. ஆனால் அவரோட வக்கீலுங்க எங்களை சொல்லியிருக்காங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு அவன் அப்படியே விட்டு முடியுமா? உங்களால் முடியலன்னா வேறு யாராவது வச்சு தூக்குங்க. சரிங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரர் வீட்டில் வேலை பார்க்குறதுல அந்த பொண்ணு வந்து உன்னை கேட்டு போச்சுப்பா. என்னென்ன சொல்லிச்சு? அது ஏதோ வெளியூருக்கு வேலைக்கு போதான். அதை நேரில் உன்னை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்துச்சு. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருப்பா. சார் ஸ்பேனா கொடுங்க. சொல்லலாம். 98 சரிண்ணா. ஏய் தம்பி, வா. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்கள் இல்லைன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை திருடுன்னு ஆகிட்டு இருப்பாங்க ஐயா. நீங்கள் சொன்னால் இன்னும் ஒன்றா செய்வோம் ஐயா. మీరు ఇక్కడ రిమాండ్లో ఉన్నారా? ఎస్. సరే, నాతో రండి. సార్, మీరు సార్తో వెళ్ళండి. వాళ్ళు సాయంత్రం తీసుకెళ్తారు. లేదు సార్,
వాళ్ళు ఇప్పుడే తీసుకురమ్మన్నారు. ఆయన కోర్టు అడ్లీ పోలీసే, వెళ్ళండి. ఇదేంటిది? మీ సేఫ్టీకి సార్, లోపలికి వచ్చండి. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஒழுங்கா வந்தான்ல? வந்தாங்கய்யா. டேய் இறங்குடா. கேக்கே வாங்க. நம்ம ஃபோன் ஆஃப்லேயே தான் இருக்குது. அப்படி நான் முன்னாடி switch off பண்ணி தமிழில் வருதுடா. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஊரில் தானே இங்கே இருக்குது. அந்த சைடு சைல்ட் லாக் போடு. மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சி விட. முன்னாடியே அனுப்பிச்சிட்டேன்டா. டேய் இங்கேயே சாப்பிட்டு போயிடலாமா? எனக்கு வேணாம்டா, நான் போகிற வழி இங்கே எங்கள் ஊரில் இறங்கிக்கோண்டா. ஐ ஃபீல் இட்ஸ் எ மிஸ்டேக் சார். கோர்ட்டில் சரண்டர் ஆன கேகேவை நம்ம ஆளை வச்சு கிட்னாப் பண்ணியிருக்கோம். யார் பண்ணது? ஹோம் மினிஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம தான் இது செஞ்சோன்ட்டு எனிபடி கேன் கேஸ் சார். மீடியா இது இஷ்யூ ஆக்குனா கவர்மெண்ட் ஒதுக்கிடும், நம்மளை ஸ்கேப் போர்ட்ஸ் ஆக்கிடுவாங்க சார். சார் எதிர்க்கட்சி தலைவர் கேகே எப்படி இருக்காருன்னு கேட்டு ஃபோன் பண்ணார் சார். கேகே தான் அவரோட ஆடிட்டர். இவர் பவருக்கு வந்தால் நம்மளுக்கு என்ன வேணுமோ செய்வார் சார். எனக்கே தனிப்பட்ட முறையில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் சார். தண்ணி மாதிரியான பார்ட்டி சார். நீங்கள் அவருக்கு லாயலானவர்னு எனக்கு தெரியும் சார். டிரான்சாக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும் சார். ஓகேனா நீங்கள் இன்வால்வ் ஆகாத மாதிரி நானே முடிச்சு கொடுத்துட்றேன் சார். ரத்னம், கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய தான் நான் சம்பளம் வாங்குறேன். யூமே கோலம். என்னங்க பேசிட்டீங்களா? புரிஞ்சிக்க மாட்டாரு. 6 மாதத்தில் எலெக்ஷன் வருது. எதிர்கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு நம்மளே ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ஃபேவரபுளாக பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஐயா ஐயா முத்துவேலையா உள்ள ரூமை ரெடி பண்ண சொன்னார். கேக்கையோட அவர் வரா. கோர்ட்டில் சரண்டர் நாள் எப்படியா தூக்குனாங்க? யாரோ நம்ம ஊர் பசங்க 4 பேர் வச்சு பண்ணியிருக்காங்களா ஐயா? அண்ணா இந்த ஜங்ஷன் முன்னாடி கொஞ்சம் நிறுத்துக்குமா? அண்ணா போயிட்டு வரணும். சார் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. சரிண்ணா, பார்த்து போயிட்டு வாங்கண்ணா. ஃபோன் பண்ணுறேன். டேய் மறக்காமல் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். வீட்டுக்கு போயிட்டு நம்பர் எடுத்துகிட்டு பண்ணுறேன். ஏடா இன்னொருத்தனை காணோம்? வழியில் அவங்க ஊரில் இறங்கிட்டாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. இந்த கேகே விஷயத்தை பற்றி யார்ட்டையும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க. நல்லா இருக்குமாயா? ஃப்ரெஷ்ஷாக வர? ஏசி ஐயா உங்களுக்கு நைட்டு ஃபோன் பண்ணாரா, நீங்கள் எடுக்கல. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அவரெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா. டியூட்டியை மட்டும் பார்த்துடாத. முதல்ல அந்த ஏசிக்கு சொம்படிக்கிறது நிறுத்து. அப்போ தான் உனக்கு ஏதாவது நல்லது நடக்கும். ஏடா கிளம்புங்கடா. இனிமேல் வெளியூருக்கு வேலைக்கு போனால் காசை மிச்சப்படுத்துகிறேன்னு பார்க்கு பஸ் ஸ்டாண்டு தூங்காதீங்க. வெளியில் ரூம் எடுத்தங்க. நிறைய கிரைம்ஸ் நடக்குது. பார்க்குறதுக்கு வேறு திருட்டு போய் மாதிரியே இருக்கீங்க. முகத்தில் கோடோட பல்லு காணாமல் போய் எல்லா கேஸ்லேயும் உங்களை தான் பிடிப்பாங்க. சரிங்க. சிரிச்சா பல்லுன்றது தெரியுது ஐயா. கூட தெரியுது. ஏசி ஆயுத பூஜை கொண்டாட சொன்னார். க்ளீன் பண்ணுறது ஆளும் கிடைக்கல. இவங்களை வச்சு பண்ணிக்கலாங்களா? டேய்
ஸ்டேஷனை சுத்தப்படுத்திட்டு போகிறீங்களாடா? உட்காருங்க சார். பேசலாமா? வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் ஃபெஸ்டிவல் டைமில் ஏன் லேட்டாக வரீங்கன்னு கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க. அதுக்காக வேலையை பார்க்காம இருக்க முடியுமா? இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக தான் ஒரே நேரத்தில் 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களா? 3 4 என்ன பண்ணுறீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தெரியும், என் வேலையை பற்றி தெரியாது. என்ன மிஸ்டர் முத்துவேல்? நீங்கள் முத்துனே கூப்பிடலாம். என்னை விட எல்லா விதத்துலையும் நீங்கள் தான் பெரியவங்க. நீங்கள் தான் என்னை கஸ்டடியில் வச்சுருக்கீங்க. நீங்கள் தான் பெரிய ஆள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். நீங்கள்னா நீங்கள் மட்டும் இல்லை, இந்த சிஸ்டம் தான் பெருசு. நம்ம வெறும் பான்ஸ். இப்போ நம்மளை வச்சு ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது யாருக்காக ஆரம்பித்த கேம்னு எனக்கு தெரியும். உங்களால் என்ன வச்சு அவரை பிடிக்க முடியாது. ட்ரை பண்ணுங்கள் சார். நேற்று நீங்கள் அவ்வளோ ஹார்ஷாக பேசுனதுக்கப்புறம் இனிமேல் உங்ககிட்ட இந்த கேஸை பற்றி பேச முடியாதுன்னு நினச்சேன். இப்போ நீங்களே கால் பண்ணி அவங்கள பேச வர சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பேசி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? அஃப்கோர்ஸ் ஆஃபீஸில் இதெல்லாம் பேச முடியாது, அதனால தான் அவங்கள இங்கே வர வைக்க சொன்னேன். ஆல் செட் அண்ட் டன், தே பார்ட் ஆஃப் த சிஸ்டம். சார் ரோஹன். நீங்கள் கிளம்புங்க. இன்னும் லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ சார். அவங்களுக்கு என்ன தெரியும்ல? தெரியும் சார். நான் பேசிக்கிறேன். இனிமேல் இதை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் பேச வேண்டாம். ஓகே சார். ஹாய் ரோஹன். ஹாய் சார், திஸ் இஸ் ஃப்ராங்க். ஹாய் ஃப்ராங்க். எல்லாம் பேசிட்டிங்களா? நான் எல்லாம் பேசிட்டேன். எதுக்கும் ஒர்க் பண்ணாதீங்க, போய் மீட் பண்ணியா? ஷோர். ஸோ பை ப்ரொஃபஷன் யூ ஆர் அன் ஆடிட்டர் இல்லையா? கிலோ கொஞ்சம் கொடுங்க, பேக் ஸ்டிஃபாக இருக்குது. தேங்க்யூ. பழக்கம் இல்லைல்ல. வேணா படுத்துக்கிறீங்களா? நோ நான் உட்காந்து. நீங்கள் தான் டயர்டாக இருக்கீங்க, படுத்துக்கோங்க. தேங்க்ஸ். சிட்டியில் இருக்க டாப் மோஸ்ட் பிக் ஷாட்ஸ் பல பேர் உங்களோட கிளைண்ட்ஸ். பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ் மேன், சினி ஆக்டர்ஸ். am I right? எஸ் யூ ஆர். ஆக்டர் சுந்தரி கூட நீங்கள் தான் ஆடிட்டர்ல சார்? நானும் அவங்களோட ஃபேன் சார். சமீபத்தில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்களா? முன்னாடி விட எடுப்பாக இருக்குதே. யோ இல்லைங்க, மூக்கு. டெல்மி கேகே, உங்களை விட எஃபிஷியண்ட்டான எஸ்டாப்ளிஷான ஆடிட்டர்ஸை விட உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. எப்படி? சி, மணி இஸ் சம்திங் தட் நாட் பி தேர் வித் எவ்ரிபடி. நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது யோசிச்சிருப்போம், இவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஆனாலும் கையில் காசு இல்லையே. ரைட்? எனக்கெல்லாம் எப்பயுமே அப்படி தான் சார் இருக்குது. இப்போ உங்ககிட்ட நிறைய காசு இருக்கும்போது என்னன்னு தெரியாத, வெளியில் சொல்ல முடியாத ஏதோ ஒரு பயமும் கில்ட்டும் இருக்குல்ல? இருக்கு சார். உங்களுக்கு? உலகத்தில் இருக்கிற ரிலீஜன்ஸ் எல்லாமே பணம் வச்சிருக்கிறது தப்புங்கிற மாதிரி தான் மைண்டுக்கு சொல்லி கொடுக்கும். அதுவும் நம்ம நாடு மாதிரி முக்கால்வாசி மக்கள் வறுமையில் இருக்கிறப்போ பணம் வச்சிருக்கிறவன் ஒரு திருடன் மாதிரியோ ஒரு குற்றவாளி மாதிரியும் தான் தெரியும். அது மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, அவனே தன்னை பற்றி அப்படி தான் ஃபீல் பண்ணிக்குவான். அந்த ஃபீலிங் வந்து அன்பேரபிள் ஆகும்போது ஹீ சூசஸ் டு லூஸ் இஸ் மணி. அந்த கில்ட் இல்லாதவன், தன்னோட உழைப்பை மதிக்கிறவன், பணம் வச்சிருக்கிறது வெக்கப்படுற விஷயம் இல்லை, இட்ஸ் அ டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன்னு தெரிஞ்சவங்க கிட்ட தான் பணம் சேரும். அதை கில்ட்டில் ஒழிச்சு வைக்கக்கூடாது, பணத்தை செலிப்ரேட் பண்ணணும். எப்படி? பார்ட்டின்ற பேரில் நீங்கள் நடத்துகிறீங்களே அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸா? பாத்ரூம் ரொம்ப கரையாக இருக்குது, ஆசிட் இருந்தால் ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க? எஸ்,
ஐ டூ ஹெல்ப் மை ஃப்ரெண்ட்ஸ். 2 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வைக்கிறது, அதில் ஒரு ஃப்ரெண்டுக்கு கமிஷன் வாங்கி கொடுக்குறது, அந்த கமிஷனை வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இங்கே இடம் வாங்கி கொடுக்குறது, சுவிஸ் பேங்கில் டெபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஹெல்ப் இல்லையா? யூ காட் அ ஃபியூ திங்ஸ் ராங் அபவுட் மீ. சில விஷயம் சரியாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, பட் திஸ் இஸ் ராங். சரி, எது கரெக்டு அதை சொல்லுங்கள். என்ன வேலை பார்க்குறீங்க? இப்போ நீங்களே சொன்னீங்களே, ஐம் அன் ஆடிட்டர். ஆரம்பித்த இடத்துலையே இருக்கும். ஓகே மிஸ்டர் கேகே, நைட்லாம் ட்ராவல் பண்ணோம்ல, கொஞ்ச நேரம் தூங்குங்க. ரமேஷ் வா. மச்சான், ஸ்டேஷனில் இருந்தாலும் நம்ம ஊர் ஸ்டேஷனில் இருக்குண்டா. எல்லாரும் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்கல்ல. பில்டிங்கு, இங்கே இருக்கிற போலீஸு எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. இல்லை நீ என்னடா சொல்கிற அப்சல்? ஏன்னா பிரதர், எதை கேட்டாலும் லென்த்தாக லெக்சர் அடிக்கிற மாதிரி பேசுகிறீங்க. தூக்கத்தில் எழுப்புனா இப்படி பதறீங்க. அவ்வளோ பயமா? நிறைய பணம் வச்சுருந்தா பயமாக இருக்குமோ? போய் மூஞ்சி கழிவிட்டோங்க. நான் இப்போ பேசுகிற மூடில் இருக்கேன். இருடியா அம்மா காஷ்னா சாப்பிடியா? பிப்ரவரி 26 உங்கள் ரிசார்ட்டில் உங்கள் சாருக்கும் ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கும் ஒரு டீல் சைன் ஆச்சு. அந்த டிரான்சாக்ஷனுக்காக கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன். குடித்தவங்க கூட பேசுகிறதுல எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஆல்கோஹால் உங்கள் சிஸ்டம்லேருந்து இறங்குனதுக்கப்புறம் பேசலாம், சரியா? அதுக்குள்ளே எனக்கு ஒரு செட் புது ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஈஸியா எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் அந்த அளவு புரியல. ஏசிஐயா எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் அந்த அளவு வெளியனுப்பு பார்க்குறாரு. புரியல ரமேஷ், வரப்போகிற எலெக்ஷனில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போகுதுங்கிறது இந்த கேகே பேசுகிறானா இல்லையாங்கிறத பொறுத்து தான்ப்பா இருக்குது. போன பீரியடில் எதிர்கட்சி தலைவர் சிஎம்மாக இருந்தப்போ ஏதோ லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று ஆட்டையை போட்டிருக்காரு. அவருக்கு 2000 கோடி கமிஷன் கொடுத்தாங்கன்னு தான் ஊருக்குள்ள எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களே. இந்த கேகே தான் அவருக்காக அவ்வளோ காசையும் வாங்கி அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். இவன் வாயை திறந்தான்னா அவரை பிடிச்சி லைஃப் லாங் உள்ளே போட்டுருவாங்கப்பா. அதுக்கு தான் கவர்மெண்ட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. டிசிஐயாவை அவசரமாக இங்கே தூக்கி போட்டதே அதுக்கு தான். இவன் பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எதிர்கட்சி பண்ணுது, ஏசியை வச்சு. என் அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த முத்துவேலை கவனமாக இருக்க சொல்லி. இவனை தூக்குனதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே அவனுக்கு காலி பண்ணுறானுங்களா இல்லையான்னு பாருங்க. டியூட்டி பார்ட்டிஸ் அட்டென்ஷன். Sir, 2 inspector, 4 SIs, 12 others on night duty, sir. Carry on. Thank you, sir. முத்துவேல், Duty parties, follow. ஏதாவது பேசினானா? இல்லைங்க. ஒன்று செய்ய, அவனை வெளுத்து விட்டுரு. இவங்க ஆளுங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. கேகே நம்மக்கிட்ட பேசினாலே அது எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்கும்னு அவங்க பயப்படுறாங்க. உங்ககிட்ட அவன் தலைவரை பற்றி சொல்லிட்டான்னு 3 CR தரோம், இதோட இஷ்யூவை விட்டுருங்கன்றான். அடித்து பேசவை, தேவைப்படுறவங்கள அரெஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்க கிட்ட ஒரு 5 CR வரைக்கும் தேத்தலாம். யாரும் நிக்க வேணாம்னு சொல்லு, எல்லாத்தையும் போக சொல்லு. போக சொல்லு. ஐயா போனதுக்கப்புறம் வரலாம். போ. இந்த பிரச்சனை வராது சார், கொஞ்சம் பார்த்து முடிச்சுடுங்க சார். ஐயா ரெடி
டிசிஐயா இருக்காரு, அவர் போன பிறகு க்ளீன் பண்ணி உள்ளே போய் பாருங்க. போங்க. ஏழை ஆக்சிட் பாட்டு வாங்கி கீழே வச்சுருக்கேன் நிறைய, அது மட்டும் எடுத்து வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்று வேணா, உள்ளே போய் பாருங்க. பார்த்தோம்னா காலை க்ளீன் பண்ணி போங்க. விஷயம் கேட்க உங்களுக்கு இன்னும் 2 நிமிஷம் டைம். அதுக்குள்ளே நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா பல அவமானங்களை அவாய்ட் பண்ணலாம். முத்து, I'll give you a good deal. இவ்வளோ நாள் நீங்கள் சம்பாதிச்சு என்ன வச்சுக்கோ மனசில் நானும் பார்த்துட்டு இருக்க யாரும் காசு கொடுக்குறேன் கொன்று ஒன்று. ஏய் 10 நிமிஷத்தில் இவன் பேசணும், என்ன வேணாலும் பண்ணு. காசுக்கள் கொன்று குடிச்சிருந்தா பேச மாட்டான். முந்திரியா குடி, தண்ணி எடுத்துரு. போடா. ஏய் பெருசாக கையிலட்டா போடா. சார் டேய் உன்னை முடி போட்டு தானே போசுறேன். எந்திரிக்கடா. அங்கே போய் உட்கார் போ. ஏய் லீடிங் சீன் போடியா. முருகா, நம்மளால தான் அவர் மாட்டிகிட்டு இருக்கார். எப்படியாவது அவருக்கு உதவி பண்ணுண்டா. எதுக்குடா தேவையில்லாத வேலை? ஸ்டேஷனை சுத்தமாக சொல்லியிருந்தாங்க, செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். மச்சான், தப்பு பண்ணிட்டுன்னு தோணுதுடா. விட்றான் மச்சான், அவனுக்காக எதுக்கு வருத்தம் பண்ணோம்? அவன் பெரிய ஃப்ராடாக இருப்பான்டா. நம்ம தூக்கலாம் அவனை அங்கேயே விட்டு வந்திருப்பாங்களா? வேறு யாராவது வச்சு தூக்கியிருப்பாங்கடா. அதை செஞ்சு கொடுத்ததால இப்போ நம்மளும் கொஞ்சம் போலீஸ்காரங்களை தெரிஞ்சு வச்சுட்ருக்கோம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை உதவி பண்ணுவாங்கள்ல. நம்ம பிடிச்சதால தானே அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. அது நேரம் கணக்கு 11 மணிக்கு பீச்சில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன ப்ராஜெக்ட் எழுதுது? என்னப்பா அது? பாத்ரூம் சுத்தம் பண்ண போகிறாங்க. சரி சீக்கிரம் பண்ணிட்டு கிளம்பு. பர்ஸ் எடுக்க சொல்லுங்க ஏட்டையா, என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். சார் நோ சார், ஆக்சுவலி ஐ டோன்ட் ஹேவ் பர்ஸ். சார் சார் யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்க அந்த இன்ஸ்பெக்டர் கொடுக்க சொன்னாங்க. சார் இல்லை சார், நான் ஸ்டேஷனில் இருக்கும்போது இதே மாதிரி ஒருத்தவங்க ஃபோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க சார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அனுப்பிச்சிருங்க சார். என்ன அடிச்சீங்க? கஞ்சி அடிக்கல ஏடா பர்ஸ் எடுங்க. சுரேஷ், என்னாச்சு சுரேஷ்? நம்ம சார்கிட்ட பேசிட்டு சார் அவர்கிட்ட பேச முடியல சார். ஆனால் அவர் பிஏ ரோகன்கிட்ட பேசியிருக்கேன் சார். டிசியோட டீல் பேசிட்டான். சார் பேசிகிட்டு இருக்கோம் சார். அவர் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, அதான் அவங்க சைடில் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஹலோ ஹலோ சார் கேட்குதா? ஹலோ சார் எவ்வளோ கேட்குறேன் சார் இவங்க 3 CR வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க சார். ஆனால் நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறீங்க, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டீங்கன்னு டிசி சொல்கிறார் சார். இவனுக்கு ரேட் எடுத்து அப்படி தான் பேசுவாங்க. நம்மளெல்லாம் பேச வைக்க முடியுமா? சரி அதை விடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேசி டீலை முடிங்க. 5 CR வரைக்கும் நான் தரேன். பேசுகிறேன் சார். சார் நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? இப்போதைக்கு நீங்கள் உள்ளே இருக்கிறதா சார் சேஃப்டி. புரியல. இவ்வளோ காசு செலவானாலும் கொடுத்து உங்களை வெளியில் கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களை தற்கொலை பண்ணிக்க கட்டாயப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க சார். சார் ஹலோ ஹலோ ஓகே.
முத்துவேல் நம்பர் இருக்கு அவங்ககிட்ட. சார் இல்லை சார். சார் கீழே வாசல் போர்டில் எழுதி போட்டிருக்காங்க சார். இன்னொட்டுமா சார்? வேண்டாம், நீயே ஃபோன் பண்ணு. அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன்னு சொல்லு. ராமச்சந்திரன் ஏதாவது அவர்கிட்ட பேச அது இல்லைங்கய்யா, அவர் உயிருக்கு பாதுகாப்பு தந்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொன்னாங்கய்யா. இல்லைங்க, அவங்கள நேரில் பார்த்து பேசுகிறேன்னு சொன்னாங்க ஐயா. நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன். ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க. டிசி எப்போ வந்தார்? அவர் வந்த உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? யோ, லீடிங் செயினை கட்டியா? It was really embarrassing. வீட்டில் சாமி அனுப்பிவிடு. பொருளாக ரெக்கவரி என்ன கேசியா? வேற எவனையாவது காலைல பிடிச்சி போட்டியா? ஆளை கிடைக்க மாட்டாங்க. தப்பு பண்ணிட்ட கேட்க நீ சொல்லியிருக்க கூடாது. நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. சின்ன போல இருக்கா அவங்க இருக்கவன முத்துவேல்கிட்ட ஃபெப்ரவரி டீல் பற்றி பேசியிருக்காரு. டிசி சொல்லியிருக்காரு. எந்த சுச்சுவேஷனில் நீ அவங்களுக்கு எகென்ஸ்ட் அவங்ககிட்ட இருந்தால் ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண விட்டாங்க. பெட்ரேட் இவனை கட்டி தூக்கியா? கட்டி தூக்கி உயிருக்கு உனக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணு. இவன் பேசினா யாராவது உள்ளே போவோன்னு தெரியும்ல. நம்ம ஸ்டேஷனுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன். எனக்கு கொடுத்தா நிறைய பண்ணியிருக்கான். என் பொண்ணுக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்ததே அவன் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு தான் அடித்தேன். எங்கப்பா ஊருக்கு கிளம்பு. வேலையை முடிக்காம அதுக்குள்ள என்ன ஊருக்கு? உள்ளே போய் உட்காருங்க. கிளம்புறோம் சார். மேலே டயத்தில் சுத்தம் பண்ணுறது வந்துட்டு அப்படியே போட்டு வச்சுருக்கேன். முடிச்சுட்டு போகலாம். இருந்த அக்யூஸ்டுகளே மிரட்டி விட்டாச்சு. நீங்களும் போய்ட்டா நானாக க்ளீன் பண்ண முடியும்? ஐயோ, ஏய் கேக்கே கேக்கே, முடிஞ்சா கொஞ்சம் சீக்கிரம் இறக்கி விடுங்க. ரமேஷ், ரமேஷ், யோ யார் அதை பண்ணது? கீழே வர சொல்லி அவனை. ரமேஷ், ரமேஷ், ஓ மேல வா, மேல வாயா. கேக்கே கேக்கே, ஐயா என்னையா பண்ணி தொலைஞ்சிருக்கேன்? கீழே இருக்கியா? இறக்கியா? யாரை கேட்டா பண்ண? யாரை கேட்டா பண்ண? நான் தான் இன்ஸ்பெக்டர். என்ன சொல்ல மாட்டீங்களா? இல்லை ஏசி ஏதோ பண்ண சொல்லுவாங்க. உள்ள போடா, முதல்ல இறக்கடா. ஓ இறக்கியா? யோ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வண்டி ரெடி பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன் அக்யூஸ்ட் அடிக்க சொல்லுது அவன் யாரியா? என்ன பண்ண எங்களுக்கு தெரியும். எல்லாம் உனக்கு என்ன வேலை? வெளியே போ. ஒன்றை வச்சு என்ன முடிச்சிட்டாங்க. இதான் இந்த கேமோட ஃபர்ஸ்ட் மூவ். நாளைக்கு இன்னொருத்தனை வச்சு ஒன்றையும் முடிப்பாங்க. That will be the last move of this game. ஒன்றும் ஆகுது. வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏசியா லைனில் இருக்கு. உனக்கு இதே வேலையை பூச்சியா? இருக்கானா அந்த லைனில்? ஆமாங்க ஐயா. யோ அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறியா நீ? ஐயா ஆமாங்க, எப்போயோ கூட்டு போகணும். இன்னும் 8 நாள் சர்வீஸ்ல இருந்தா தொழில் கத்துக்க. அவர் அண்ணன் பொண்ணோட கேஸ் அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஏதாவது பிரச்சனை சார் அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா சார்? அவர் லோ பிபி இருக்கு ஆகுங்கய்யா. சாவுட்டையா அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறான். ஐயா ஏன் ஸ்டேஷனுக்குள்ள வந்து என்னோட பெர்மிஷன் இல்லாம ஏன் அக்யூஸ் நீங்க எப்படிங்க என்கொயரி பண்ணலாம்? நான் சொல்றதை நீ செய். அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு ஐயா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்கய்யா. ஐயா நான் கூட்டு போவாங்கய்யா. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஏன் சார் தான் போவோம். டிசி ஐயாட்ட நான் பேசிக்கிறேங்க. எந்த பிரச்சனை வரும் நான் பாத்துக்கிறேன். டிசி ஐயாட்ட நான் பேசிக்கிறேன். ஐயா என்னையா போயிடுச்சிங்க. ஹலோ முத்துவேல். ஹலோ முத்துவேல். முத்துவேல் நீ பேசிட்டு பதிலா என்ன கட் பண்ற? ஐயா ஏசி ஐயா நான் எல்லா நேரத்தில் ஸ்டேஷன் ரிலேஷன்ஸ்க்குலாம் இது டைம் இல்லை. இது வெளியே தெரிஞ்சது நம்ம எல்லார் லைஃப்மே காலி. முதல்ல அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுவோம்.
அவன் ஐட்டூரில் சந்திரா இருக்கான்ல, நல்ல வேலைக்காரன். அவங்ககிட்ட பேசியிருக்கேன். ஒரு 2 ஹவர்ஸில் அங்கே வந்துடுவான். அவன் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. நீங்கள் பாடியை உங்கள் ஸ்டேஷன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வரேன். இல்லை சிகரெட் பாக்கெட் மட்டும் தான் எடுத்தேன். டிசி சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சொல்லுங்கள். ஐயா பேச்சுலர் தானுங்க, அவர் வீட்டில் ஹேங் பண்ணிடலான்னு டிசி ஐயா சொன்னாருங்க. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியாச்சா? ஏற்கனவே டிசி அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டாரியா? ஐயா டிசி ஐயா சொன்னார்னா பாடி ஹேங் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போகிறோம். இது ஹேங் பண்ணுறதுக்கான பாடியே இல்லைங்க ஐயா. வாய் மூடிச்சு, உடம்பு திரும்பலை, மோஷன் யூரின் தான் ஐயா போயிருக்கு. கரெக்டாக பிளான் பண்ணி தான் இதெல்லாம் ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஐயா. இதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கிறதாயா? தப்பு நடக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு சொன்னோங்க ஐயா. அதிகாரிங்க சொல்கிறது செய்கிறது தானே நம்ம வேலை, அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அது என்னவோ கரெக்டு தான் ஐயா. சான்ஸ் அந்த சேர் எடுத்துட்டு வா. வேடிக்கை பார்த்து நிற்கிறேன். எப்போதான் தொழில் கற்றுக்கிறே தெரில. ரமேஷ் அப்பா அந்த சேர் பட்டி ஏறி கட்டு. ஷூவை கழட்டணும்ல? ஆமாம் எடுத்துக்கோ. சான்ஸ் ஒரு சேர் மட்டும் இங்கே இருக்கட்டும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போடும். அதெல்லாம் இப்போ உட்காந்து அழிச்சிட்டு இருக்க முடியாது. எஸ்ஓசி போடும்போது நம்ம தேவையான மாதிரி போட்டுக்க சொல்லுவோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்கிட்ட அதே மாதிரி எழுதி வைக்கலாம். பேசுகிறேன்றா, பேர் சொல்கிறேன்றான்னு சொன்னேன். அப்போ தானே அவங்க சைடில் ஒரு பயம் இருக்கும் சார். அந்த பயத்தை பயந்து தான் பிரச்சனையே. கே அவங்கள பற்றி உங்ககிட்ட என்ன சொன்னான்ட்டு அவனை அடித்து விசாரிக்க சொன்னாங்க. இந்த ஆளோட கேர்லெஸ்னஸால அவன் ஆளே போயிட்டான். கே அவங்கள காட்டி கொடுக்குறான்னு நீங்கள் சொன்ன போய் தான் இது சொன்ன போய் தான் பிரச்சனை. இஷ்யூவை மாற்றாதீங்க. என்ன எல்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சு. ஒன்றும் பிரச்சனை வராது இல்லை? அவன் என்ன ஒன்றை மாதிரி நினச்சியா? இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான். நீட்டாக முடிச்சிருப்பான். என்ன உங்களுக்கு சிஆர் தரேன்னு சொன்னானுங்க, வேஸ்ட்டாக போச்சு.
போயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்களா? இல்லை சார், உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலான்னு. அடித்து மாற்றத்துக்கு முன்னாடி கேட்காதீங்க. இப்போ கேட்டு ஒரு இருக்குங்கய்யா. அவர் சொல்லாமல் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறதா தான் நினைக்கிறாங்க. காலையில் ஒரு 3 சேரை வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தான் சொல்லிவிடுவோம். வீட்டுக்கு போனோம் தூக்கில் தூக்குனா நாம் எப்படியா பொறுப்பாக முடியும்? இவனை வச்சு அப்போசிஷன் லீடர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் பிளான் பண்ணிச்சு. அந்த கேகேரோட பார்ட்னர் பற்றி 2 தடவை சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. தென் த இஷ்யூ சார்ட்டட் கைஸ். அவன் பார்ட்னர் பிடிக்கிறதுக்கு முத்துவேல் டீமே அனுப்பிடுங்க. ஓகே சார். வித் தட் அரெஸ்ட் வி கேன் கவர் அப் திஸ் டெத். ஐயா, நம்ம ஸ்டேஷனில் இருக்க ஐஎஸ் பையன் ஐஎஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அவனை ஹேண்டில் பண்ணிக்கலாம் சார். அவரும் நம்மளோட காஸ்ட்டு தான் சார். ஓகே, அவருக்கும் வேணால் நம்ம ஏதாவது செஞ்சிடலாம். அப்புறம் பிஆர்ஓ கிட்ட பேசி எல்லா ப்ரெஸ்க்கும் கவர் கொடுக்க சொல்லுங்கள். கேகேவை பற்றி எவ்வளோ நெகட்டிவாக எழுத முடியுமோ அவ்வளோ நெகட்டிவாக. யார் பண்ணீங்க? ஸ்டேஷன் சுத்தம் பண்ண சொன்னாங்க. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் இருக்கீங்கன்னு கிட்டே பாத்ரூம். நாங்கள் பேசிட்டு கேட்டிங்களா? இப்போ தாங்க வந்தோம். அப்புறம் பண்ணிக்கலாம் போங்க. அப்புறம் பண்ணிக்கலாம் போங்க. முருகன் கீழே தானே இருக்கு. ஆமாண்ணா. பிரச்சனை ஆயிடுச்சா? பாண்டி இங்கே என்னடா பண்ணுற? ஏதாவது டிசி வந்துருக்காங்க. உடனே பாத்ரூம் உடனே சுத்தம் பண்ணாங்க. அதனால தான் வந்தோம். பார்ப்போம். அதிகாரிங்க இருக்கும்போது கக்கூஸ் கழுவ ஆள் அனுப்புறவங்களாம் ஏட்டுன்னு. யோ ராமச்சந்திரா. ஐயா கேனா எங்கேயா கூப்பிட்டு போகிற? பசங்களை இங்கே உள்ளே உட்கார பேசிகிட்டு இருக்கோம்ல, கீழே கூப்பிட்டு போ. சரிங்க. கதவு முடியா? சரி வாங்க வாங்க, கீழே போகலாம். வாங்க போகலாம், வா. ஒன்றும் இல்லை, போ. எனக்கு பயம் இருக்குண்ணா. என்ன நடக்குது? பாண்டியா, அதிகாரிங்கெல்லாம் மேலே பேசிகிட்டு இருக்கும்போது வரலாமா? இது கூடமா தெரியாது? முன்னாடியே வந்துட்டீங்களா? இப்போ தான் 5 நிமிஷம் இருக்குங்க. கரெக்டாக மாற்றி மாற்றி சொல்கிறீங்களாப்பா? அவன் பயத்தில் தப்பாக சொல்கிறேன். அப்படியா? அதான் கேட்கலன்றீங்களா? அப்புறம் என்ன பயப்படுறீங்க? சரி, கீழே இருக்கிற பாத்ரூம் க்ளீன் பண்ணுங்கள், மேலே அப்புறம் பண்ணிக்கலாம். போங்க. அந்த சாய் டேய் இங்கே உட்காருங்க. ஐயெல்லாம் போட்டோம், அதுக்கப்புறம் சத்தம் போட்டு அவங்களுக்கு பிடிக்காது. உட்கார். முருகா ஐயா. பாப்பா. ஒன்றும் இல்லை உட்காருப்பா. பிரச்சனை. முதல்ல இந்த கீழே இருக்கிற பாத்ரூமை க்ளீன் பண்ணி வைங்க. என்னதான் போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் திருடும் ஜாஸ்தியாக போச்சு, அதனால் பூட்ட வேண்டியிருக்கு. சீக்கிரமாக க்ளீன் பண்ணுங்கள். கீழே உட்கார வச்சுருக்கீங்க. அண்ணே இப்போ வந்தானுங்களா? சரியா தெரியல ரமேஷ். ஒருத்தன் இப்போ தான்றான், ஒருத்தன் 5 நிமிஷம் ஆச்சுன்றான். கேட்டிருக்கானுங்க, கன்ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. ஆமாம் சார், அதனால தான் அவங்க மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. தெரியல மச்சான், உள்ளே போனோம். டக்குன்னு கதை தான்ட்டு வந்துட்டார். இல்லை ஒட்டு கேட்குறீங்களான்னு கேட்டேன். இன்னும் புரியலடா. கேட்க சார் அங்கே இல்லைடா. என்ன தெரியல, ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்குடா. சார், அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. பசங்க நம்ம பேசுகிறது கேட்டாங்க. அவங்கள எப்படி ஆஃப் பண்ணுறதுன்றதா யோசிக்கணும். ஐயா, பசங்க கேட்டிருக்கிறது கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க ஐயா. அப்படியே கேட்டிருந்தாலும் அவங்கள ஆஃப் பண்ணுறது ஒரு மேட்ரா? உட்கார், எல்லாரும் உட்காருங்க. இதை பற்றி வெளியே பேசுனீங்கன்னா கொன்றுவோம்னு மிரட்டி அனுப்பினோம்னா வாயை மூடிட்டு ஊர் போய் சேர்ந்துருவாங்க ஐயா. முத்துவேல், டபுள் கிராஸ் பண்ண பார்க்குறியா நீ? புரியலைங்கய்யா. இவனுங்களை செட் பண்ணி என்னை பற்றி ஐஎஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறியா? ஐயா, இது என்ன சாதாரண லாக்அப் இருந்துச்சு தூக்கி போட்டு போகிறதுக்கு? கவர்மெண்ட் டேரெக்டாக இன்வால்வ் இருக்க கேஸ் இது. இந்த கேஸில் நம்ம 2 பார்ட்டியும் வச்சு டபுள் கேம் ஆடிருக்கோம் வெளியே தெரிஞ்சதுன்னு வையே. கேட்கவே அடிச்சு நான் தொங்க விட்ட மாதிரி நம்ம எல்லாரையும் தொங்க விட்டுடுவாங்க. ஐயா, நம்ம எல்லண்டோவில் ரொம்ப நாளாக 3 கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பசங்களை வேணா அதுக்கு. அண்ணா, ஏசி அந்த செயின்ஸ் நர்சிங் அக்யூஸ்டுங்களை வெட்டி விட்டார். பொருள்லாம் ரெக்கவர் பண்ணிட்டோம். இப்போ ஆள் இல்லை, அதை நாங்கள் போட்டுக்கிறோம். யாரு இவனுங்களையா? சரியாக போச்சு போங்க. மொழி தெரியாத ஊர்லேயே ஜட்ஜிக்கிட்ட கதையாக பேசினானுங்க. இங்கே கோர்ட்டில் ஏற்றுனா நம்ம எல்லாரையும் இதுக்கு உள்ளே வச்சுருவானுங்க. ஐயா விட்டுலாங்க. அந்த கோர்ட்டில் தான் அவளுக்கு அவ்வளோ தூரம் பேசி அவளை காப்பாற்றினார்ல. இங்கே அவர் சொல்லித்தானே இருக்கோம், நம்மளுக்கு ஒன்றும் ஆகாமல் அவர் பார்த்துக்குவாருண்ணா. ஐயா, பசங்களை என்ன வெளியே அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டு நம்ம ஸ்கெட்சுக்கு முறைச்சி பஸ் ஸ்டாண்டில் போட்டு வெளியே போய். ஐயா போயா. நல்லதுங்கய்யா. நல்ல உள்ள உட்கார வச்சு ஐயா, ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஹைவேஸில் வச்சு அடித்து தூக்கிடுவோமாங்கய்யா? ஐயோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது ரமேஷ். காரணமே இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப பாவம்பா, தப்பு. அது இருக்கிற உயிர்லேயே பொறுப்பான உயிர் மனுஷ உயிர் தான். ஒவ்வொரு உயிரும் பிறக்கிறது ஒரு காரணம் இருக்கிற மாதிரி
போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும். அது போகிறப்போ இந்த பூமியில் ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த இடத்த வேறு எந்த உயிராலையும் நிரப்ப முடியாது. அந்த உயிரை யூஸ்ஃபுல் ஆகணும். ஐயா, இந்த ஏடிஎம் கேஸ் 10 நாளாக பிரச்சனை இருக்குங்களா? அதுக்கு வேணால் இந்த பசங்களை... ராமச்சந்திரன் ஐயா, கடைசி அவங்களுக்கு ப்ரொமோஷன் எப்போ போட்டா? ஆச்சுங்க, 16 வருஷம் ஆச்சுங்க. உங்கள் மேலே 2 டிஆர் இருக்குல்ல? ஆமாங்க ஐயா. எல்லாருக்கும் ப்ரொமோஷன் எப்போ பண்ணுறேன். இது முடியட்டும். நம்மளுக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? நம்ம தப்பாக இல்லைடா, நமக்கு எதுவும் ஆகாது. பாரு. ஏய் வாங்க இங்க. ஐயா வேணாங்க ஐயா, இது சரியாக வராது. ஐயா வருங்கய்யா. ஐயா ஒன்றும் பிரச்சனை ஆகாதுங்கய்யா, நான் பண்ணி கொடுத்துறேன். இப்போ தான் எல்லாம் கைகூடி வருது. இந்த நேரத்தில் ஏதாவது... என்னையா பேசுனாங்க? முத்துவேல், ஏன் டென்ஷன் ஆகிற? கம்போஸ் யோர்செல்ஃப். கேகே ஹஸ் பீன் மர்டர்ட். உன் ஸ்டேஷனில் உன் கஸ்டடியில் இருந்தாலும் செத்து போயிருக்கான். நீ தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்க. நாளைக்கு கேகே சைடில் அவன் லாயர்ஸை வச்சு கோர்ட்டில் நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் இந்த கேஸை சிபிசிஐடி எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி அவங்க எடுத்தால் நீ தான் ஏவன். மினிமம் 8 வருஷம். ஏன்னா நானும் இவன் ரத்னமோ இதில் டேரெக்டாக இன்வால்வ் ஆகலை. நாங்கள் 2 பேருமே எங்கள் ஃபோன்லேருந்து உனக்கு கால் பண்ணல. ஸோ உன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு நீ தான் முடிவு பண்ணணும். என்ன நம்பி வந்த பசங்க ஐயா. எந்த ஊருப்பா? பரமக்குடி சார். பேர் என்ன? பாண்டி. அப்பா பேர் என்னப்பா? ரவி சார். உன் பேர் என்னப்பா? முருகன் சார். எந்த ஊர்? தூத்துக்குடி. இன்னும் 10 நாளில் டிஐஜி லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. என் பேர் 2வது இடத்துல இருக்குது. இப்போ அவனுங்க வெளியே போய் இதை பற்றி பேசினானுங்க, மொத்தமாக நம்ம எல்லாரையும் உள்ள தூக்கிடுவானுங்க. கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆகிடும். அட் எனி காஸ்ட் தி நீட் டு பி சைலன்ஸ்ட். ஓகேங்க, நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க, நீங்களே பண்ணிக்கிங்க. முத்துவேல், குண்டூர் கோர்ட்டில் ரிமைண்ட் பண்ண கேட்கவே நீ கிட்னாப் பண்ணியிருக்க. அண்ணா கொண்டு அவனை என்கொயரி பண்ணியிருக்க. உன் கஸ்டடியில் வச்சு லாக்அப் டெத் ஆகிருக்கு. கொலையை தற்கொலைன்னு மாற்ற ட்ரை பண்ணி எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்க. ஸோ இப்போ சார் சொல்கிற மாதிரி நீ செய்யல, 4 செக்ஷன்லேயும் கேஸ் போட்டு உன்னை இப்போ உள்ள தள்ளுவேன். உட்கார். கோட்டாவில் உள்ள வந்து சிஸ்டம் புரியாமல் உயிரை வாங்க. கோஆப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். இப்பா இந்த பெல்ல பங்கு தர. என்னப்பா எதுவும் கேட்கல. இரு பேசிக்கலாம். இரு, சாப்பிட்டீங்களா? வந்து பேசுகிறப்பா. முத்துவிலையை கொண்டாடு. அப்சல, நீ போய் பக்கெட் தொடப்பத்தில் எடுத்துட்டு வா. போ, சீக்கிரம் வா. கேட்கலையா? முதல்ல போவோம். போய் அந்த வேலையை முடிச்சுட்டு சொல்கிறேன் வா. சரிங்க, ஃபோன் பண்ணுங்க ஐயா. அவர் சந்தோஷப்படுவார். முத்துவேல் ஐயாவும் கூட தான் வராரு. நீங்கள் வேலையை முடிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் டிசி ஐட்ட பேசுகிறாரு. அப்புறம் என்ன ஒருத்தருக்கு முன்னாடியே சொல்லுங்க, என்ன நடக்கும் தெரியாது. பேசிட்டு சொல்லுங்க. முக்கியமான வேலையாக போயிட்டு இருக்கோம்ல, வேலையை முடிச்சுட்டு ஐயாட்ட பேசலாம். வா முருகா, நீ முன்னாடி போய் உட்காரு. போ நீ வா, என் கூட பின்னாடி உட்காரு. இல்லைன்னா ஐயாட்ட பேசி வருவேன். தள்ளி உட்கார்றேன். ஐயா, ஸ்டேஷன்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கோம்ல ஐயா? டைம் இருந்திருந்தா இன்னும் நல்லா க்ளீன் பண்ணியிருப்போங்கய்யா. இல்லைண்ணா ஐயா வீட்டை கூட சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க ஐயா. இப்போ போய் அந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டு நாளைக்கு காலை நேரம் உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க ஐயா. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடு, ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாரும் வீட்டையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போட்டோம் ஐயா. என்னடா ஃபோன்லாம் வச்சுருக்க? தெரியவே இல்லை. ஃப்ரெண்டு யார் அது? முக்கியமான ஃபோனு. சாந்தி யார் ஃப்ரெண்டா? முக்கியமான விஷயம் பேசணும். அப்புறம் பேசிக்கலாம்.
அவசரமாக ரெடி பண்ண சொன்னால இப்போ தான் ஒவ்வொருத்தருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன். கேஷ் எல்லாம் வந்துருச்சா? அங்கே ரெடியாக இருக்குங்க. சரி கொடுங்க. இதில் 2 பொம்மை இருக்குது, 3 ஹேண்ட் கப் இருக்குது. முன்னாடி போங்க. சரிங்க. இன்ஸ்பெக்டரும் ஊர் தலைவரும் பார்த்து பேசிட்டு வந்தாங்க ஐயா. ஐயா நீங்கள் ஒரு சாகடிக்கு போகிறீங்கன்னு அண்ணன் சொன்னாங்க. நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்களா? இல்லை அப்சல், என்ன பேசுகிற நீ? ஐயாட்ட பேசுகிற பேச்சா இது? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுப்பா. வாங்கப்பா, பார்த்துருங்க. க்ளீன் பண்ணுங்க, வாங்க. ரமேஷ், பார்த்துக்கோ, நீ வாடா. ரெடியாக இருக்கா? நீங்கள் உள்ளே போங்கப்பா, ஃபுல் ரூம் க்ளீன் பண்ணுங்க. பெருசாக தப்புன்ட்டு மறைக்கிறதுக்கு நம்மகிட்ட காசு கொடுக்குறது கொண்டு வந்துருக்கணும் போலடா. அப்படி இருக்குமாண்ணா? தெரிலடா. ஒரு 3/4 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லிவிடுங்க. சார், ஊருக்காரங்களுக்கு எந்த பிரச்சனை வராமல் பார்த்துங்க சார். உங்கள் சேஃப்டிக்காக தான் சார் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். 10 நாளில் 3 ஏடிஎம்மில் கொள்ளை வச்சுருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் இருந்தால் பப்ளிக் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நாங்கள் கெட்ட பேர் வாங்கி உங்களுக்கு நல்லது பண்ணுறோம். அவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நம்ம வாங்கக்கூடாதுடா. நம்மளை வேறு எதுக்கும் தான் இப்போ கூப்பிட்டு வந்திருக்காங்க. இல்லைடா நீ அண்ணா, நம்ம பேகு, நம்ம துணிண்ணா. அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தீங்க செட் பண்ணி வச்சுருக்காங்கடா. இல்லைண்ணா, நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்னார்லண்ணா. இருங்க, நான் அவர்கிட்டயே கேட்டு வர்றேன். ஐயா, இவங்க நீ என்னையா பண்ணி தொலைச்சல? கேன உன்னை யாரையா சுட சொன்னது? ஐயா, தப்பிச்சு ஓட பார்க்குறான். என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்சல் மச்சான், அப்சல் 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 எப்படி பண்ணிட்டீங்க? இந்த சந்திரன் எங்கேயா போயிட்டான்? ஹலோ சந்திரன் சார், உள்ள போங்க. போலீஸ் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. யாரும் வெளியில் வரக்கூடாது. உங்க பாதுகாப்பாக தான் சொல்றோம். லைட்டா பண்ணுங்க. நான் எல்லாம் செட் பண்ணிட்டு வர வரைக்கும் ஒன்றும் செய்ய வேணாம்னு சொன்னல. சும்மா கணக்கு கார்டு தான் நான் எடுத்து வந்தது. உயிர் இருக்கியா? ஐயோ உயிர் இருக்கியா? கடைசியா ஐயோ உயிர் இருக்கியா? சீக்கிரம் வாயா. ஐயோ உயிர் இருக்கியா? சத்தம். மச்சான் மச்சான் உயிர் இருக்கியா? ஹாஸ்பிடல் போடா. அப்சல் ஒண்ணு இல்லடா. சீக்கிரம் வாயா. ஒண்ணு இல்லடா. சார் ஏதோ சத்தம் கேட்டது. அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஒழுங்கா வீடு போய் சேரானாமா? போ போ. சரின்னு சொல்லுங்க. எந்த தப்பும் இல்லை. நமக்கு ஒன்றும் ஆகுதுன்னு சொன்னேன்னா இப்போ எவனா இப்படியாச்சு? ஒன்றும் ஆகாதுடா. இதுக்கு அந்த ஜெயிலே இருந்துருக்கலாம்.
இல்லைண்ணா சொல்லுங்க சின்ன பையன் காசு சொல்லிட்டு போயிடலாம் சொல்லிட்டு என்னையா ஆங்கர் போடலையா சொல்லிட்டு தானே போனேன். எங்களுக்கு இதே தான் வேலையா போன மாதிரி அந்த வேலையை சரி இவர் சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டல் போனால் சரிடா இருக்கீங்களே ஒன்றும் இல்லாத சின்ன விஷயத்துல பெருசாகிடுச்சு. தம்பி ஆண்டி கையை கொடுப்பா. ஒன்றும் இல்லை சும்மா பட்டுன்னு முடிச்சிடலாம். அதில் நீ கப் போட்டுக்கா போகலாம். அந்த ஆளை தூக்குடா நீங்கள் தூக்குனேன், பேசுனீங்க பேசுனேன், ஆடுறா நீங்கள் அடித்தேன், நீங்கள் கொண்டு என்ன தூக்கிட்டு போய் மாட்டுறா நீங்கள் மாட்டினேன். இப்போ இதையும் பண்ணுறேன். ஒரு நாள் மாட்டுவோம், அந்த டைம் வரும். அப்போ நான் பேசுகிறேன், பதில் சொல்லுவேன். பாரியா ஐயா முட்டி நவுந்துச்சுங்கய்யா. சந்திரன், இந்த டார்ச் அவன்கிட்ட கொடு. ஏய் போடா உள்ள போய் பாரு போ. இன்னும் டார்ச்சுங்க. ஏய் சோபா ஐயா இந்த டார்ச் வாங்கிட்டு போ. உங்களால் இங்கே தோண்டியாடா வந்துடுடா. பாண்டி ஐயா அந்த பில்டிங் மேலே பாரு. இதுக்குள்ளே எவ்வளோ நேரம்டா ஒழிஞ்சிருப்பீங்க? நீங்களாம் வந்துட்டா நல்லது, இல்லை போகிற குளிச்சினால உங்களை பிடிச்சிருவோம். சார் ஆளே இருக்கிற மாதிரி தெரியலையே. நான் அந்த பக்கம் போகிறேன், அவங்க என்ன துரத்திட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் நீ யாரும் கண்ணிலே போடாம இந்த பக்கம் போயிடு. வேணாம்டா, ஒன்றாவது போயிடலாம்டா. இங்கே என்ன நடந்துச்சுன்னு வெளில சொல்லணும்டா. அதுக்கு நம்ம யாராவது ஒருத்தராவது உயிரோடு இருக்கணும். சரிடா, நம்ம ஒன்றாவது நீ போயிட்டு வா, நம்ம 2 பேருமே இருப்போம். எங்க இருக்கானே தெரியலையே. இனிமே எங்கன்னு தெரியுது. ஐயா நீங்க ரெடியா இருங்க.
ஃபயர் பண்ணாத. சரிங்கய்யா. ஐயா அந்த பக்கம் ஏறி இறங்குனா ஹைவே பிடிக்க முடியாது, போங்கய்யா. அவனுக்கு உயிரோடு தப்பிச்சிட்டானுங்க, நமக்கு சங்குதான். ஆண்டி டேய், என்ன நம்பி வாடா. நம்பி தானே வந்தோம். என்ன பண்ணீங்க? சின்ன பையன், எங்களுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துப்பீங்கன்னா அவ்வளோ நம்பணும். நான் வச்சிட்டாங்கல்ல. நான் பண்ணலையாடா. பண்ண விட்டீங்கல்ல. டேய், ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சுடா. பிரச்சனை நான் ஏன் பண்ணிட்டேன் சார், குறுக்க ஒரு நாள் விட்டேன். ரமேஷ், சாதாரணமாக முடிகிற விஷயம், வேலை தெரியாமல் எவ்வளோ பழுப்பிடுது. ஐயா 2 முடிஞ்சுங்க ஐயா. ஐயா ஆமாங்க ஐயா, அவர் கொஞ்சம் தள்ளி இருக்காருங்க ஐயா. ஐயா சரிங்க ஐயா, முடிச்சு சொல்கிறேங்க ஐயா. சொல்கிறேங்க ஐயா. இது எடுத்து அப்படி கொஞ்சம் ஓரமாக போடுங்கப்பா. என்ன இது புரியல. முத்துவேலை எப்படி சொல்லணுமா? வேணாம், நான் பேசிக்கிறேன். 3 முடிஞ்சிச்சா? முடிஞ்சிடுச்சு, இன்னும் 1 இருக்குது. கண்ட்ரோல் ரூம் சொல்லிடலாமா? வேணாம் சார், வேற ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இப்போ கூட கையில் துப்பாக்கி வச்சு தானே கூப்பிடுறீங்க? இப்போ என் கையில் துப்பாக்கி இல்லைடா. வாடா, வா வெளியே வா. பாண்டே, ஏய் நீ ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. பாண்டே வெளியே வாடா, உன்னை மட்டுமாவது காப்பாற்றுறேன்டா. பயப்படாதடா, வாடா. டேய், உன்னை நான் ப்ரெஸ் மேலே கொண்டு போய் நிறுத்துறேன்டா. சொல்ல வேண்டியதெல்லாம் அங்கே சொல்கிறா, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா. வாடா. கை எடுங்க. சுடுறா, சுட்டுட்டு போ. சுடு, சுடுறா. நான் உயிரோடு இருக்கிறதுக்கு உங்களை சொன்னமாயா? ஆனாயா
நீங்கள் சொன்னீங்க தானே என் ஊருக்கு போகாமல் இருந்த ஸ்டேஷனை சுத்தம் பண்ண. ஏன் ஏமாத்துனீங்க? நான் ஒன்றும் இப்போ கூட துப்பாக்கி இல்லைன்னு பொய் சொல்லி தானே வர வச்சிங்க. ஒன்றும் சுடுறதுக்கு இல்லைடா, என்னோட பாதுகாப்புக்காக தான். கொடு, எனக்கு அது வேணாம், கொடுத்துரு. அங்கே போட்டுருங்க. துப்பாக்கி கீழே போட்டு போயிருங்க. நீங்களும் கீழே போட்டுருங்கய்யா. பாண்டி, நீ முதல்ல கீழே போடுறா, நானும் போட்டுறேன். நான் கண்டிப்பாக உன்னை சுட மாட்டேன்டா. ஐயா சந்திரன் பேசுகிறேங்க ஐயா. சொல்லு சந்திரன். 2 முடிஞ்சுங்க ஐயா. ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டுமாங்க ஐயா? சொல்லிடு. ஏடிஎம்ல கொள்ளடிச்சவங்களை பிடிக்கும்போது இன்ஸ்பெக்டர் முத்துவேல இறந்துட்டாருன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ண சொல்லு. அந்த பசங்க மேலே சிம்பத்தி வராமல் பார்த்துக்கணும். அது பண்ணிடலாங்க ஐயா. அவர் கல்யாண ஃபோட்டோ ஒரு பக்கம் போட்டுட்டு இப்போ அவங்க ஒய்ஃபு குழந்தை அழுவது இன்னொரு பக்கம் போட்டோம்னா முத்துவேல ஐயா பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க. சேனல்லையும் அவங்க ஃபேமிலியெலாம் அழுவது கவர் பண்ணிவிட்டு போலீஸுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லைன்னு ஒரு டிபேட் வச்சு சொல்லாங்க ஐயா. அப்படி பண்ணிட்டுங்களா ஐயா? சரிங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. ஒரு மனுஷனை ஒரு பவர் சென்டர், ஒரு அதிகார மையம் கேள்வி இல்லாமல், முறை இல்லாமல், சட்டத்திற்கு உட்படாமல், மனிதாபிமானம் இல்லாமல் நடத்தினத ஒரு பலவீனமான சூழலில் அவனால் அப்போ எதிர்க்க முடியாத விஷயம். அவன் அன்னைக்கு சத்தம் போட்ட போது யாருக்கும் கேட்கல. இன்னைக்கு சினிமா வழியா உலகம் முழுவதுக்கும் கேட்க போகுது. மனிதாபிமானிகளுடைய மனசாட்சிகளுடைய நெஞ்சத்தில் அது ஆழ பதிய போகுது. அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்.